வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய பத்மஸ்ரீ எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், வீரப்பன் ஐயா, ப்ரொஃபசர் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் ஆழியார் ஐடி இயக்குநரகம் இணைந்து செயல்படும் இருபால் முயன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பாக துரிய தௌகியற்று என்னை அறிமுகப்படுத்தின நாகராணி அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள இருபால் என்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பற்றற்ற வாழும் சமூக சேவையும். அம்மா, அது ஆடியோ கேக்குதாம்மா? கேக்குதுல்லம்மா உங்களுக்கு? வளமுடன்ம்மா, கிளியரா கேக்குதுங்கம்மா. ஓகேம்மா, சரி, ஓகே. பற்றற்ற வாழும் சமூக சேவையும் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கும் தலைப்பாக இருக்கு. ஸோ பற்றற்ற வாழ்வு என்று சொல்லும்போது நம்ம வாழ்வு, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போங்க, நிறைய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் பற்றற்ற வாழ்க்கையில நம்ம வாழறாங்க. அதாவது தாமரை இலை போல நீர் போல ஒட்டி ஒட்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்று நம்ம அந்த வாழ்க்கை நிறைய ஒரு பற்றற்ற நிலையில வாழறதுனால அவங்களுக்குள்ள நிறைய இடர்பாடுகள், நிறைய இவ்வளவோ அனுபவிச்சிருப்பாங்க துன்பங்கள். அப்படி இருந்தும் அவங்க சமூக சேவைகளை எப்படி அவங்க ஈடுபாடோட அவங்களோட மைண்ட் தாட்ஸ் எல்லாம் எப்படி அவங்களோட இணக்கமாக இருக்குது என்பதை நம்ம இந்த சிந்தனை மூலமா நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கை ஸோ ஃபர்ஸ்ட் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல பாத்தீங்கன்னா பற்று என்ற வேர்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 6 தடவையாவது வந்திருக்கும் இல்லையா? இது மகரிஷி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உலக உட்பொருள், அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அவரோட உட்பொருள் விளக்கத்துல இந்த குறளை பத்தி அழகா அவர் எழுதிப்பார். லாஸ்ட் லைன்ல துறவு என்ற அதிகாரத்துல 350வது குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சோ எதை நாம பற்ற வேண்டும், எதை நாம பற்ற விடக்கூடாது, அதாவது எதை நாம பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த என்ன சொல்றாங்கன்னா, உலக பொருட்கள் மீது பற்றுள்ளவர்களும் மெய்ப்பொருளான இளைஞரையை நாம் உணர முடியாது. அப்போ பிறப்பு இறப்பு என்னும் வாழ்க்கை கடலை கடக்கவே முடியாது. அப்ப இதில் இறை உணர்வும் பொருட்கள் மீது உள்ள பற்றி விட்டு நாம் தூய்மை பெற வேண்டியது உணர்த்தப்பட்டது. இதுல சூட்சமம் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரங்கு வச்சுட்டீங்க, ஒரு குரங்கோ ஒரு மனிதனோ ஒரு மரத்துல ஏறுறான்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி ஏறும் பொழுது அப்ப மரத்துல ஏறின அந்த குரங்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு கிளையை பிடித்து கொண்டு இன்னொரு கிளையை டக்குன்னு அதை தாவிடும் இல்லையா? சோ அது டக்குன்னு தாவிதான் அது ஒரு கிளையை பிடிச்சிட்டு அடுத்த கிளை. ஆனா மனிதன் மட்டும் என்ன பண்ணுவான், ஒரு கிளையை பிடித்து கொண்டு இன்னொரு கிளையை பிடிக்கும் பொழுது அது கரெக்டா நம்மளால, அதாவது ஸ்டாண்டர்டா நம்மளால இருக்க முடியுமா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளையை விட்டுட்டு அவன் அடுத்ததே நம்ம ஏறணும். ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒன்றை பற்றி கொண்டுதான் மற்றொன்றை விடுகிறான். அது மனிதனுடைய இயல்பு. ஆனா அதாவது குரங்கு பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரது ஒன்றை பிடித்து மற்றொன்றை விழுவது மனிதனுடைய, பற்றி விடுகின்ற குணம் நம்முடையது. ஆனா விட்டு பற்றுகின்ற குணம், அது விட்டுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு தாவிட்டு போறது பாத்தீங்கன்னா குரங்கினுடையது. சோ எப்படி அதே பாத்தீங்கன்னா திருமூலர் கூட சொல்லுவாரு, ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் சொல்லுவாரு. என்ன ஆசை இருந்தாலும் என்ன பற்று இருந்தாலும் அது ஈசனோட, அதாவது இறைவனோட வச்சிருந்த பற்று கூட எப்படி இருக்கணுமா, ஒரு அளவு முறையோட இருக்கணும். ஒரு அளவுனா ஒரு இதோட ஒரு லிமிட்டோட இருக்கணும். மகரிஷி கூட அழகா ஒரு கவியில கூட சொல்ல, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம் மாற்றுவதே மூவாசை மதியுடனே பயன் கொள்வோம். சோ மண் மீதுதான் நம்ம வாழ்கின்றோம், பெண் துணையால் தான் வாழ்கின்றோம். அப்ப இந்த மூவாசையை சொல்லுவாங்க இல்லையா, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை. சோ இந்த ஆசைகளையும் மதியுடனே பயன் கொள்வோம். எப்படி ஒரு அளவு முறையோட நம்ம கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துவோம். அதே உலக பொருட்கள் மீது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பற்றுகள் வைத்திருக்கோமோ அதையும் நாம ஒரு அளவு முறையோடு வைத்திருந்தால் மெய்ப்பொருளான இறைநிலையை நாம் உணர முடியும். அப்போ எல்லாவற்றையும் துறந்த இறைநிலையை சுத்தவெளி என்ற பேராற்றல் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்து அதை நாம் பற்றி கொண்டு விட்டால் மற்ற பற்றுகள்லாம் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு அறிவு நமக்குள்ள, ஒரு சிந்தனை கண்டிப்பாக தெளிவாகிறது. அதை இறைநிலை உணர்ந்தவர்கள்
கண்டிப்பாக மற்ற பொருட்கள் மீது பற்றோ இல்ல மற்ற எதில் மீது பற்றோ அவங்க மனம் வந்து போக முடியாது, மனம் வந்து அதன் மீது செல்ல முடியாது. ஓகேவா? சோ அப்ப அந்த இறைநிலையோடு நம்ம ஒன்றி கலந்து சுத்தவெளியோடு அது பேரியக்க மண்டலம் சுத்தவெளியோடு நம்ம இணைந்து தவம் பெய்யும்போது மற்ற பற்றுகள் நம்ம விட்டு அண்டாது, அதெல்லாம் நம்ம விட்டு விலகிச்சு. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தொண்டரடி பொடியாழ்வார். இவருடைய இது பாசுரத்துல பாத்தீங்கன்னா என்ன அழகா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அந்த வேத நூல் பிராயம் 100 மனிதர் தான் அது போட்டிருக்க மனிதர் தாம் புகூரிலும் பாதியும் உறங்கி போகும் நின்ற இப்பதினை ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகரு. எவ்வளவு அழகா அந்த தொண்டரடி பொடி அழகா அந்த இறைவன் கிட்ட அவர் வந்து சொல்றாரு. சோ இந்த இந்த பிறவியே போதும், இது மாதிரி நான் அந்த பிறவியை எடுத்துட்டு நான் எவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ இது கூட பாத்தீங்கன்னா மகரிஷியோடைய அந்த இதுல இருந்துதான் நான் எடுத்தேன். சோ அந்த உட்பொருள் விளக்கத்துல இருந்து அவர் அந்த பாட்டு அந்த பற்றற்ற அந்த குரல் கீழே வந்து இந்த வேத நூலை பத்தி அவர் ஏன்னா ஒரு கவி ஒரு ஒரு வேதம் வந்து எப்படி வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு ஆழ்வார் வந்து அவங்களுடைய அனுபவங்களாகவே எப்படி இருக்கு, அவங்களுடைய ஒரு உண்மை ஒரு அவங்க வாழ்க்கை நடந்த சம்பவத்தை வந்து ஒரு ஒரு உண்மை விளக்கமாக ஒரு பக்தி பாடலாக ஒரு மனித வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படின்றத இந்த பாட்டின் மூலமாக அவர் வந்து சொல்றாரு. ஓகே, சோ அது மாதிரி சொல்லும் பொழுது அதுக்குடைய பொருள் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். தொண்டர் பொடியானவர் வேத சாஸ்திரத்துக்கு 100 வருடம் வாழ்ந்திருப்பார்களே ஆனாலும் அதை பாதி அதுல 50 வருடம் அவங்களுடைய உறக்கத்திலேயே கழிவுது. மீதி 50 வருடம் சித்துவாய் இருக்கும் அவஸ்தையாலும் சிறுபயல் என்னும்படியான அவஸ்தையாலும் நெஞ்சால் நினைக்கும் வியாதியாகவும் 5 இயந்திரங்களில் ஆசை அந்த பற்று தொலைக்கும் முன் காலமாயும் வயதான மற்றும் பல துன்பங்களில் ஆயுள் முழுவதும் கழிக்க முடிய பிறவி விரும்பவில்லை. அப்ப அவங்களுடைய வாழும் காலத்தை வந்து எவ்வளவு வந்து வர்ணிச்சு அதை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க தொண்டர் பொடியாளர். சோ இதே வந்து அருணகிரிநாதர் கூட அழுக்கடை சித்தர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கவிஞ காட்டானை மேலேற்றி கடை தெருவை போக்கலே நாட்டான் நகை மறைத்து நகை புரிய பார்ப்போம். நாட்டான் நகை மறைத்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர பாருங்க. எப்படி அழகா அந்த அழுக்கடை சித்தர் வந்து அந்த காட்டான் என்று சொல்லக்கூடிய காட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, எதையோ இந்த தனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலை வந்து உருவமற்றவன் தன் இருப்பை உணரக்கூடிய காட்டிக் கொள்ளாதவன். அப்போ அந்த காட்டான் என்றும் உருவமற்ற நிலை. அப்போ அந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் யார் இருக்காங்க நிறைந்து இருக்கிறது அந்த இறைவன்தான். அப்போ ஒவ்வொரு சுத்தவெளி ஒவ்வொரு ஜீவனிலும் நமக்குள்ளாக அறிவாக இருக்கிறது. அப்ப அந்த காட்டான் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா அறிவையும் இறைவனையும் குறிக்கிறது. ஓகேவா? சோ அப்ப அந்த அறிவையும் இறைவனையும் குறிக்கும் போது அதை மேலே நம் கடை தேர்வே போகல. கடையினும் போது சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடையில இருக்கு போய் வாங்கிட்டு வா, அந்த லாஸ்டா ஒரு வீதியில கடையில இருக்கு, கடைசி தெருவுல இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம அம்மா அப்பெல்லாம் வந்து ஒரு கடைக்கு போனோம். சோ அந்த மாதிரி ஒரு வீதியில லாஸ்ட் எண்டுல இருக்கிறது இறைநிலை. சோ மனிதன் என்ற ஒரு முனையில இருக்கும். சோ அப்படிப்பட்ட மனிதன் கடை தெருவிலே இருக்கிற இறைநிலை சுத்தவிலே என்று சொல்லக்கூடிய அந்த கடை தெருவிலே போக நாட்டான் அமைத்த நகைப்புரிய எனக்குள்ளாக இருக்கக்கூடிய 5 புலன்கள் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ஆகுது, அதை வந்து என்னை மறைக்கின்றது. நீ எப்படி என்னை விட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீ போக முடியும், என்னோட அனுபவங்கள்லாம் நம்மளோட ஜெனட்டிக் சென்டர்ல கருமையத்தில் போட்டி வச்சிருக்கோம். சோ அதையெல்லாம் என்ன ஆகுது வெளிக்கொண்டு வந்து எண்ணங்களாக மலர்ந்து மனமாகவும் எண்ணங்களாக மலர்ந்து அந்த அந்த இறைநிலையை வந்து சுத்தவெளியை அது தரிசிக்க விடாமல் செய்கிறது. அப்போ எப்படி வந்து அந்த காட்டாடை மீறி என் கண்ணம்மா கண் குளிர பண்ணி நான் எப்படிதான் பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியின் மூலமாக அழகரிசிப்பது அழகாக கூறினார். இதுல ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா சோ எவ்வளவுதான் நம்ம பற்றுனாலும் ஒரு பற்று, அதாவது எதை நம்ம பற்றி உள்ளோமோ அதெல்லாம் பற்றிக்கிறோம், பற்றக்கூடாததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பற்றி வச்சுட்டு அது மாதிரியே தான் நம்ம மைண்டு எண்ணம் தாட்ஸ் அதுலதான் போகுது இல்லையா. சோ அதுல வந்து ஒரு குட்டி கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்துக்காக அவர் வெளியூர் சென்றுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவருடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு.
சோ என்னடா அது இப்படி ஒரு எவ்வளவு நல்ல வீடு நம்ம கட்டியிருப்போம். அது வந்து 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க எல்லாரும் ஒரு தயாராக இருந்தாலும் அதை வந்து அவங்க விற்கவே இல்லை. சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு நல்ல ஒரு நல்ல இதுவா இருந்தது. அந்த வீடு பற்று எரிக்குதே அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதை பார்த்து அவர் வருத்தம்ட்டு அந்த இடத்துல போகும்போது அவருக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்க, மகன்கள் இருக்காங்க. சோ அதுல ஒரு மகன் வந்து சொல்றா, ஒரு இது இந்த வீட்டை வந்து நான் ஒரு 3 மடங்கு லாபத்திற்கு விட்டுட்டேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு மகன் வந்து முதல் மகன் வந்து சொல்றான். சோ அப்படியா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல எல்லாரும் முன்னாடி நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி அவரும் அதை பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. சோ அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கழியுது. கொஞ்சம் டைம் ஆனவுடனே இன்னொரு மகன், அதாவது 2வது மகன் வந்து அவர் ஓடி வந்து என்ன சொல்றார், அப்பா என்னப்பா இது, வீடு பற்றி தெரியுது, நீங்க பாட்டுட்டு அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையே கிடையாதா? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அது வித்தது வந்து பாத்தீங்கன்னா விற்றவர் வந்து ஒரு முன்பணம் ஒரு கொஞ்சம் தான் கொடுத்திருக்காரு, முழு பணமும் இன்னும் நம்ம வாங்கவே இல்லை. அது கட்டி இந்த மாதிரி வீடு எரிஞ்சிடுச்சுன்னா அவர் எப்படி நமக்கு ஃபுல் அமௌண்ட் நமக்கு தர முடியும்? சோ இப்போ நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு திருப்பியும் அந்த பற்று, அந்த வீட்டு மேல இருக்க பற்றும் அவருக்கு அந்த திருப்பியும் அந்த கவலையாக மாறி அப்படியே அவர் அந்த திருப்பியும் அவர் கூட்டத்தோட நின்றுட்டு வயிறு எரியுது, உடம்பு எரியுது, ஐயோ என் வீடு பத்தி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவரது தாட்ஸ் வந்து அந்த வீடு மேல போயிருக்கு. சோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 3வது மகன் ஓடிக்கிறான். அப்பா இந்த வீடு வந்து தீப்பற்றி எரியும்ன்றது யாருக்கும் தெரியாது. நீங்க அவரை வந்து ஒரு ரொம்ப நல்லவரு, நம்ம வீட்டை வாங்கினவரு, அதனால அவர் சொன்னபடியே வந்து உங்களுக்கு அந்த பாதி அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு தந்துடுறேன், முழு அமௌண்ட்டும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்போ அவருக்கு ரொம்ப மன நிறைவாகி சோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சோ இதுல என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து அதே வீடுதான், அதே நெருப்பு தான், அதே இழப்பு தான். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா சூட்சமம், இது என்னுடையது அப்படின்னு எழுதும் பொழுது நம்ம வந்து அந்த சோகத்துல ஆழ்த்துது. சோ அப்போ இது என்னுடையது அப்படின்னும் போது அந்த பற்றாக மாறுகிறது. இது என்னுடைய பொருள், இது என்னுடைய மகள், இது என்னுடைய ரூம், சோ இது என்னுடையது என்னுடையது என்னும் பொழுது அது பற்றாக மாறி நமக்குள்ளாக என்னது ஒரு சோகத்துல ஆழ்த்துது. அது மகரிஷி கூட அதே மாதிரிதான் கவலை ஒழித்தல் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. அவருடைய ட்ரெயின்ல போகும்போது நூல்கண்டு வந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு போகும்போது அவருடைய அண்ணன் வந்து அதை ஏத்துவாருன்னு சொல்லிட்டு அவரும் அந்த ட்ரெயின்ல ஏறிடுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஏத்தாம அப்படியே மறந்துட்டு இருப்பாங்க, 2 பேருமே மறந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கூடாஞ்சேரியில இறங்கும்போது எந்த அந்த பொருள் இறக்கலையா, நூல்கண்டு என்ற கட்டு இறக்கலையான்னு கேட்கும்போது இல்ல நீங்க இறக்கிட்டு இருப்பீங்கன்றது நான் இறக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே இறக்கும்போது ஸோ அப்போ அவருடைய மனதுல ஒரு கவலை உணித்தல், அந்த கவலை என்ற ஒரு இது அப்ப அது என்னுடையது என்ற பொருள் இருக்கும்போது அவரை வந்து அந்த சோகத்தில் ஆழ்த்தியது. சோ என்னடா இது வரலையே, சோ நம்ம இப்படி ஆயிடுச்சு, நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து அதை நம்ம எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படியே அந்த சோகத்தில் ஆழ்த்தும் போது அது பற்று என்ற பொழுது நம்ம நினைக்கும் பொழுது அதை நம்மளுக்கு ஒரு சோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. இப்ப நான் என்னுடையது என்ற அந்த பற்றை உலகில் இருக்கும் வரை நம்ம சோகத்துலதான் இருப்போம். சோ அந்த பற்றை அழைத்து விட்டு உலகில் எதுவுமே நம்மளுடைய நிரந்தரம் இல்லை, எல்லாமே எனது அழியக்கூடியது என்ற உண்மையை தாட்ஸை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றை விட வேண்டும், பற்றை விட்டாதான் நம்மளால எதையும் நம்ம சாதிக்க முடியும். சரி, அதை பற்றி நம்ம சிந்தனையை ஒட்டி ஒரு விளக்கமான ஒரு கவியும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி வந்து 1955 எழுதுனது. பற்றற்ற வாழும் சமூக சேவை நம்முடைய ஞான களஞ்சிய நூல்கள்ல 993 அந்த பாடல்ல, துப்பாக்கி குழைகளை நாம் தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகம் கொள்ள நேரும், இப்போது இருப்பிலுள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் எந்திரங்களுக்கு உபயோகிப்போம், காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல் முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்னை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்துக் கொள்வோம். சோ துப்பாக்கி குழைகளை நாம் தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகம் கொள்ள நேரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உலக சமாதானம் ஆன பிறகு சோ இந்த மாதிரி நடக்கும் என்றது அவர் முன்னாடியே அவர் தீர்மானம் பண்ணி எழுதி வச்சுக்கிறதா. சோ என்னன்னா இதுல வந்து மனிதன் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்போம். இதுல வந்து மனிதன் வந்து என்ன ஆகுது, பற்று வைத்துக் கொண்டே வாழ்கின்றார். மனிதன் வந்து பொருள் புகழ் செல்வாக்கு இதன் மீதே வந்து பற்றி கொண்டே வைத்திருக்கிறார்.
பொருட்பற்று மக்கள் பற்று. அந்த பொருட்பற்றுன்றதும் தான் தனது என்ற பொருட்பற்றும் மக்கள் பற்று என்ற பாசம், இது ரெண்டுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அப்ப எதிர்பார்ப்பு இருந்தாலே நமக்குள்ள என்ன வரும்னா ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ அந்த மனிதன் அதனால்தான் என்ன ஆகுது, மனிதன் என்பவன் துன்புறுகிறார். அப்ப இந்த பற்றுகளை நீக்கினால்தான் நம்மள ஒரு சமுதாய உணர்வு நமக்குள்ளாக, சமுதாய சேவை என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான உணர்வு நமக்குள்ளாக உண்டாகும். அப்போ சமுதாய உணர்வு ஏற்படும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பற்றுகள்லாம் நமக்குள்ளாக விலகிவிடும். அத மகரிஷி அவர்கள் ஓருலக ஆட்சியில் மனிதனிடம் பற்று ஏற்பட வழியில்லை. ஓருலக ஆட்சி வரும்பொழுது மனிதனிடத்தில் என்ன இருக்காது, இந்த பற்றுகள்லாம் இருக்கவே இருக்காது. போர் என்பதும் ஒழிந்துவிடும். போர் என்பது கூட கண்டிப்பாக ஒழிந்துவிட. அப்ப என்ன ஆகும்னா போர் தளவாடங்கள் அவங்க ஏற்படுத்துகின்ற அந்த துப்பாக்கி குண்டுகள்லாம் எப்படி இருக்கும்னா அது வேஸ்ட் ஆகாம என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணீர் போகும் துளைகளுக்கு நம்ம அடைப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, தண்ணீர் வெளியேறும் துளைகளை அடைக்கவும் அழகா மார்க்கெட் சேர்க்கப்படுது. அப்ப தண்ணீர் போகும் துளைகளுக்கு நாம் உபயோகித்தோம். அது மட்டும் இல்லாம இப்பொழுது இருப்பிலுள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக என்ற மட்டும். அப்ப பாருங்க, அழகா அந்த தங்கம் நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, தங்க விலை எவ்வளவோ ஏறிட்டே இருக்கு. அப்ப அந்த நிலைமை நம்ம ஓருலக ஆட்சி வரும்போது இந்த தங்கம் விலை பார்த்தா அதை யாருமே பயன்படுத்தாம இருப்பாங்க. அந்த தங்கத்தை நம்ம என்ன பண்ணுவாங்களா, அழகாக நம்ம சொல்லக்கூடிய அந்த கப்பலுக்கு அடியில் துரும்பிடிப்பது தகரம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஈஸியா துரும்பிட்டு தண்ணியிலே இருக்கிறதுனால சோ அந்த இரும்புக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை வைத்து அழகாக நம்ம செய்வாங்க. அதான் நான் கப்பல் தங்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்ன்றத ஒரு பிக்சர் மூலமா காட்டுறேன். சோ அந்த தங்கத்தை இரும்புக்கு பதிலாக கப்பலுக்கு அடியில் துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப நீண்ட காலம் என்ன ஆகும், பழுதாகாமல் நமக்குள்ளாக பயன்பெறும். அப்ப இந்த முப்பெரிய இராணுவத்தின் தேவை என்பது நம்மளுடைய தரைப்படை, கப்பல் படை, ஆகாயப்படைன்னு சொல்லுவோம். அப்போ முப்பெரிய இராணுவத்தின் சேவை, அதாவது தரைப்படை, கப்பல் படை, ஆகாய, இந்த மூன்றும் ஒரு பெரிய இராணுவத்தில் இருப்பவர்களின் சேவை முழுவதுமாக சமூக சேவைகளுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளும். அந்த சேவை எப்படி இருக்கும், முழுவதுமாக நாம் சமூக சேவைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சோ இந்த பற்றற்ற வாழ்வு இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ளாக இந்த சமூக சேவை என்பது நமக்குள்ளாக ஊற்றெடுக்கும். மகரிஷி அழகா நம்மளுடைய டைட்டிலுடைய ஞானக்கலைஞருடைய பாட்டு நான் எடுத்தது. ஸோ இந்த பாட்டின் மூலமாக சீக்கிரமாக நம்மளுடைய ஓருலக ஆட்சி வர வேண்டும், உலக சமாதானம் அடைய வேண்டும், மக்கள் ஒரு பற்றற்ற நிலையில் இருந்து சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்பதால் என்னுடைய கருத்து. வாழ்க்கை அடுத்தது இந்த பற்றினதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய சிந்தனைகள், நிறைய கதைகள்லாம் நான் எடுத்துக்கேன். ஸோ அதை பத்தின விளக்கமும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, பற்றற்ற பற்று ஓருலக ஆட்சியினால் மனிதர்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் சொந்தம் என்றும் செய்து. பாருங்க, அந்த ஓருலக ஆட்சியின் மூலமாக மனிதர்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் சொந்தம் என்றும் செய்து பார் முழுதும் குழந்தைகளை அறிஞர் கூடி பண்படுத்தி வளர்த்து கல்வி தொழில் போதிக்க வேர் அற்று பாசம் என்ற பற்று வீடு நிலம் தொழிற்சாலை வியாபாரங்கள் ஊர்தோறும் கூட்டுறவில் நடத்த சொத்து உரிமை தனியார்க்கேனும் உற்று ஆய்வே. பாருங்க, இந்த ஓருலக ஆட்சியினால மனிதர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா உலகம் முழுவதும் சொந்தம் என்று. எப்பவுமே நம்ம இது என்னது, இது என்னுடையது அப்படிங்கும்போது பற்றுதான் அதிகமாகும். சோ ஓருலக ஆட்சி வந்த பிறகு உலகம் முழுவதும் எப்படி இருக்கும், ஒரு சொந்தமாக எல்லோருக்கும் இந்த உலகம் முழுவதும் யாவரும் கேள்வி. சோ அப்ப இருக்கும்போது எல்லாமே என்னுடைய உறவினர்கள், எல்லோருமே என்னுடைய சொந்த பந்தைகள் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். பார் முழுதும் குழந்தைகளை அறிஞர் கூடி, பார்ன்னு உலகம், அப்போ உலகத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாவற்றையும் அறிஞர்கள் கூடி பண்படுத்தி வளர்க்கின்ற ஒரு கல்வி முறை, தொழில் போதிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கல்வி முறை வளர வேண்டும். அதான் 50 வயதிற்கு மேற்பட்டவங்க இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு திட்டம் மகிழ்ச்சி நமக்கு குழந்தை வளர்ப்புகளை நம்ம கொடுத்திருப்பார். சோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி கண்டிப்பாக வரும். தொழில் போதிக்கும் வேர் அற்று போகும்
பாசம் என்ற பற்று, அந்த பாசம் என்ற பற்று என்ன ஆகும்? கண்டிப்பாக பாசம் என்றது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு வைக்கிறோமோ பாசம், அது பாசி மாதிரி வழுக்கி கொண்டு போகும். இதே ஒரு அன்பு மிக்க ஒரு ஒரு அன்பு என்னும் பொழுது என்ன ஆகும்னா, எல்லோருடையும் பறந்து கிடந்த குழந்தைகள், கார் முழுதும் இருந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? அன்பின் மூலமாக நம்ம வளர்க்கணும். இப்ப என்னுடைய குழந்தை எனும்போது, இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா என்னன்னா ஒரு ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கட்டுறேன். சாப்பாடு கட்டும்போது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸா வைக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வைக்கும்போது இது நீ மட்டும்தான் சாப்பிடணும், நீ மட்டும்தான் இதை சாப்பிட்டு சுவைச்சு நீ சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா அது மேல் உள்ள பற்று, அந்த குழந்தைங்க மீது எனக்குள்ளாக பற்று. இதே பாசம் எல்லாமே இந்த பற்று, பாசம்ன்றது வழி. இதே நான் அன்பா இருந்தேன்னு வச்சுக்கேன், எல்லா குழந்தை நான் ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இட்டு அவங்களுக்கு நல்லா நிறைய இந்த இதான் வச்சு நீயும் மற்ற குழந்தைகளும் என்னது மற்ற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ ஷேர் பண்ணி சாப்பிடணும். சோ அவங்களுக்கும் நீ கொடுத்து உதவணும். அப்போ உதவக்கூடிய ஒரு பண்பு இயல்பாக மாறிடும். ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். அப்ப எல்லா குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது அப்புறம் கூட்டாக சோ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான தன்மை, ஒரு இது நல்ல ஒரு அன்பு, ஒரு ஒத்தும் உதவியுமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவளுக்குள்ள என்னாக இயல்பாக மலர்ந்துவிடும். சோ இதுதான் அப்ப அந்த பண்படுத்தி வளர்க்கும் கல்வி. பண்படுதல் பண்படுதல்னா நல்ல ஒரு அவங்க மனதை ஒரு நல்ல பண்படுத்தி வளர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் பண்பாட்டு கல்வி கூட பண்பாட்டு கல்வியை அழகாக நமக்கு இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாக நாம் கொடுக்கலாம். அப்போ தொழில் போதிக்க அந்த பாசம் என்ற பற்று நீக்கி வீடு, நிலம், தொழிற்சாலை அதெல்லாம் பார்த்தா தனித்தனியா இருக்கிறது கூட்டுறவு முறையில் நடத்த வேண்டும். அதாவது மகரிஷிகளார் ஊர்தோறும் இருக்கக்கூடிய கூட்டுறவு முறையில் நடத்தி சொத்து உரிமை, அதாவது யாராவது இறந்துட்டா கூட அந்த சொத்து அவங்க மகளுக்கு போறது அதெல்லாம் இருக்காம ஒரு பொதுவான முறையில் பொது சொத்து என்று சொல்லி உரிமை தன்மை வாக்கியம் உற்றாய்வு இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்களை ஆற்றினால் கண்டிப்பாக நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். சோ ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய சிந்தனை தான் ஒரு உலகையே மாற்றக்கூடியதாக மாறப்போகுது. அப்போ ஓர் உலக ஆட்சியிலும் மனிதர்களுக்கெல்லாம் உலகம் முழுதும் சொந்தமென்றும் செய்து பார்முழும் குழந்தைகளை அறிஞர் கூடி பண்படுத்தி வளர்த்து கல்வி தொழில் போதிக்க வேறற்று போகும் பாசம் என்ற பற்று அந்த வீடு, நிலம், தொழிற்சாலை, வியாபாரங்கள் ஊர்தோறும் கூட்டுறவில் நடத்த சொத்து உரிமை தனியார்க்கினும் உற்று ஆய்வு. இதுதான் அவங்களுடைய பற்றற்று பற்றாக இருக்குது. இதே மகரிஷி அழகா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அகத்தாய்வு நம்மளுடைய அடிப்படை பயிற்சியில் நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? நெற்றியில் உச்சியில் ஞாபகமா நெற்றி கண்ணை நமக்கு ஞான கண் என்று சொல்லக்கூடிய அந்த உற்று உற்று பாற்றுகிறது. பாருங்க 426வது பாடல் 2/1 1957 அவர் எழுதிச்சாரு. பற்றற்ற பழக்கம் எப்படி வரணும்னா, நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு, உற்று உற்று பார்த்திரு, உன்னை உலகை பின் கற்றபடி நட, கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். பற்றுன்றீங்க அந்த பற்று எப்படி நமக்குள்ளாக வர வேண்டும், எப்படி உண்டாகும் என்று சொன்னா நமக்காலே ஆகினை இப்ப கூட அம்மா துரியதவம் வச்சாங்க இல்லையா? சோ அதே துரியதவம் நம்ம டெய்லி நம்ம செய்ய நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத பற்றுகள் தானாக விலகி போயிடும். சோ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பற்றுகள் என்னென்ன பற்றுகள் இருக்குன்றத நமக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை நாம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இருக்க வேண்டும். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இருக்கும். உற்று உற்று பார்த்திரு. அப்போ உற்று உற்று பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறைநிலையை நான் பார்க்கும்போது, எனக்குள்ளாக இறைவனை நான் தரிசிக்கும் பொழுது என்னாவது உண்மை உலகை பின் கற்றபடி நட. கற்றல், கற்பித்தல், நம்ம கடைபிடித்தல் சொல்லுவோம். சோ அந்த கற்றல் என்னும் பொழுது நம்ம என்னென்ன நமக்குள்ளாக என்ன இன்ட்யூஷன் நமக்கு என்ன கிடைக்குது, அது மட்டும் இல்ல ஆன்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் எவ்வளவோ நமக்கு சொல்லிப்பாங்க. சோ அதெல்லாம் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்ம கற்று அதன்படி நடந்து நம்ம வாழ்ந்து காட்டணும்னா விழிப்புடன், அதுவும் மகரிஷி சொல்வாரு, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அயரா விழிப்புடன் இருந்து பற்றற்று வாழும் பழக்கம் நமக்குள்ளாக கண்டிப்பாக உண்டாகிறது. சோ இந்த பற்றற்ற பழக்கம் பாத்தீங்கன்னா எப்படி உண்டாகும்னா, நமக்கு ஆக்கினை தீட்சை என்று சொல்லக்கூடிய அடிப்படை பயிற்சியை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நெற்றியில் உச்சியில் ஞானக்கண்
அறிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இருக்கும்பொழுது உற்று பார்த்துட்டு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்ற வாழம் நமக்குள்ளாக வழக்கமாக உண்டாகின்றது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான கலைஞர்களை இன்னொரு நம்ம கவியை பார்க்க போறோம். பற்றற்ற வாழ் எப்படி இருக்கணும், அந்த வாழ்க்கை கூட எப்படி இருக்கணும், பற்றற்ற நிலையில நம்ம வாழணும். சோ இனம் ஜாதி 422வது பாடல் ஞான கலைஞத்துல இனம் ஜாதி தேசம் மொழி மதம் பற்றற்று இயற்கை அமைப்பு அறிவு நிலை அறிந்து மேலா மனிதனென்ற ஒரு நினைவில் பாசம் பற்றை மறந்து தொண்டாற்றி பிற துன்பம் தீர்க்கும் புனித உள்ளம் செயலுடையோர் எண்ணிறந்தோர் புவி மீது அதிகரிக்க அதிகரிக்க கனிவு மிகும் அருள் பெருகும் சமுதாயத்தின் கலங்கங்கள் மறைந்து விடும் உலகம் உய்யும். இவ்வளவு அழகான ஒரு கவி கொடுத்துருக்காங்க. நமக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது, ஜாதி மத பேதம் எதுவுமே இருக்கக்கூடாது. சோ எல்லோரும் ஒரு பற்றற்ற நிலையில வாழணும் சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய அதிலே பார்த்தா நம்மளுடைய சங்கத்திலே உலக சமுதாய சேவா சங்கம் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இனம் ஜாதி மொழி இனம் ஜாதி மொழி தேசம் எதுவுமே இல்லாம அழகா ஒரு அந்த இது கூட நமக்கு அந்த விளக்கு ஏத்துற மாதிரி ஒரு சிம்பிள் நமக்கு போட்டிருப்பாங்க இல்லையா. சோ அந்த விளக்கு ஏற்றி ஒரு தூண்டுகோலாக ஒரு குச்சை உள்ள தூண்டுகோலாக இருக்கக்கூடிய குரு என்ற ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட்டு. சோ அந்த மாதிரி நம்ம இனம் ஜாதி மொழி பற்றி எதுமிர மதம், அதாவது இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், சோ இந்த மாதிரி யாரும் இல்லாம ஒரு நல்ல ஒரு எல்லாருமே இறைநிலை அம்சமாக இப்ப நம்ம சென்ட்ரலே பார்த்துக்கலாம். கிறிஸ்டினும் வருவாங்க, முஸ்லீமும் வருவாங்க, ஹிந்துஸும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மத சார்பற்ற நிலை என்பதை அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ எல்லோருமே இதிலே கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு அறிவு நிலை அறிந்து இந்த இயற்கை அமைப்பை பற்றியும் அவருக்கு நன்றாக முறையில் புரிய வைத்து அறிவு நிலை அறிந்து இல்லையா மனிதன் என்ற ஒரு நினைவில் எல்லோருமே மனிதர்கள் தான் இல்லையா. சோ இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்க வைக்கிறார். ஓகே, இவன் தாழ்ந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி அந்த மாதிரி இல்லாம சோ மனிதன் என்ற ஒரு நினைவில் பாசம் பற்றை மறந்து இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய பற்றை நான் சொல்லவே என் குழந்தை என்னும் பொழுது எனக்குள்ளாக பாசம் பற்றுன்னு அனைவரும் நம் குழந்தைகள் அந்த ஒரு அன்பு நமக்குள்ளாக ஊற்றெடுக்கும். அப்ப அந்த பாசம் பற்றை மறந்து தொண்டாற்றி பிற துன்பம் தீர்க்கும். அவங்களுக்குள்ளாக என்ன துன்பம் இருக்கிறது, நம்ம அன்னை தெரசா கூட எடுக்கலாம். சோ எந்த அளவுக்கு அவங்க துன்பப்பற்ற மற்றவர்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொண்டாற்றிருக்காங்க இல்லையா. சோ அந்த தொண்டை நாம் பிற துன்பத்தை தீர்க்கக்கூடிய அதான் நம்ம மகரிஷி கூட பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு ஒழுக்கப்பட நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் அப்படின்னு அழகு. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பிற துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு தூய நெறி நமக்குள்ளாக வர வேண்டும். புனித உள்ளம் பாருங்க எந்த லைன் வச்சிருக்க பாருங்க, புனித உள்ளம் செயலுடையோர் இந்த செயலை செய்யக்கூடிய உடையோர் எண்ணிறந்தோர் எவ்வளவு பேர் இருக்காங்க புவி மீது அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமியில் அதிகரிக்க அதிகரிக்க யாரு இந்த 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 தொண்டாற்றக்கூடிய புனித உள்ளம் அப்படிப்பட்ட அன்பர்கள் நம்மளோட இயக்கத்துல அதிகரிக்க அதிகரிக்க கனிவு மிகும் எப்படி இருக்குமா அந்த கனிவான பார்வை கனிவான நம்ம தீப பயிற்சியா பண்ண சொல்லுவாங்களே கனிவான பார்வை அருள் பார்வை என்ன. சோ அப்படிப்பட்ட ஒரு கனிவு மிகும் நமக்குள்ளாக அருள் பெருகும். நம் உள்ளத்தில் எப்படி இருக்கோ ஒரு அருள் நமக்குள்ளாக ஊற்றெடுக்கும். சமுதாயத்தில் சொல்லக்கூடிய களங்கங்கள் மறைந்துவிடும். அபரிஷத்தோர் 3 களங்கள் நமக்குள்ளாக இருந்தாலே இறைநிலை நம்ம விட்டு விலகிவிடும். ஸோ காட் பிளஸ் களங்கங்கள். ஸோ அதோட நம்ம இணைந்திருந்தா என்ன ஆகும், மனிதனாக வாழ முடியும். அப்ப மனிதன் மைனஸ் களங்கங்கள் சொல்வார். ஸோ மனிதன் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் என்னன்னா ஆணவம் கண்மம் மாய். ஆணவம் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு தான் இன்னைக்கும் எனது தான் தனது என்ற பொருட்பற்று அதிகாரப்பற்று இதெல்லாம் இருந்தாலே நம்ம கூட என்ன வந்துடும் அவலட்சணமான அந்த குழந்தை. இந்த 2 தம்பதிகளுக்கு என்ன சொல்லுவாரு, அந்த குழந்தைகள் 6 குழந்தைகள் பேராசை
சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற சொல்ற 6 தீய குணங்கள் நமக்குள்ளாக வந்துடும். அது மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சிக்கு மாதிரி இருக்கின்ற அந்த பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பயிற்சிகளும் நமக்குள்ளாக விடுகிறது. அந்த பொய், களவு, சூது, களவு, கொலை, கற்பழிப்பு என்ற சொல்ல 5 பயிற்சிகளும் நமக்குள்ளாக வந்துடும். அப்ப இந்த கலங்கங்கள்லாம் போக அதுக்கடுத்து மாயை, மூன்றாவதாக மாயை. இதெல்லாம் பழிச்செயல் பதிவுகள் சொல்றாரு. அடுத்தது மாயை. அப்போ தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மாயை. இந்த மாயை என்று சொல்ல 3 கலங்கங்கள் நமக்குள்ளாக மறைந்துவிடும். அப்பொழுது உலகம் எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசமான அழகா அந்த ஹேண்டில எப்படி காட்டியிருக்க பாருங்க, இவ்வளவு அழகா ஒரு பிரகாசமான பூமி, ஒரு பிரகாசம் எப்படி அழகா இருக்கும் அந்த உலகம் செய்யும். சோ இப்படிப்பட்ட பூமி நல்ல ஒரு மாற்றம் வர வேணும்னா எப்படி எல்லோரும் நிறைய பேர் வரணும்னா தொண்டாற்றக்கூடிய, துன்பம் தீர்க்கக்கூடிய மக்கள் அதிகரிக்க அதிகரிக்க புனித உள்ளம் கொண்டோர் செயலுடையோர், அதாவது செல்பிஷா இருக்கக்கூடாது, என்ன பண்ணும், புனித உள்ளம் செயலுடையோர் புவி மீது அதிகரிக்க அதிகரிக்க. மகரிஷி பாருங்க, அந்த 2 வேர்டா போட்டிருக்காரு, ஒரு வேர்டா போடல. அதிகரிக்கன்னு ஒரு தடவை போடல, 2 தடவை போட்டிருக்காரு பாருங்க. அதிகரிக்க அதிகரிக்க கனிவு மிகும், நமக்குள்ளாக கனிவு மிகுந்து அருள் பெருகும், சமுதாயத்தினுடைய கலங்கங்கள் மறைந்துவிடும். இந்த ஆணவம், கண்மம் என்று சொல்லக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய முக்கலங்கங்கள் மறைந்துவிடும். உலகம் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உலகம் இதான் பற்றற்ற வாழ்வு. இது நம்ம சமுதாயத்துல நம்ம கண்டிப்பாக இது எண்ணங்கள் எங்க போய் பதியணும்? கண்டிப்பாக வான்காலத்துல சமுதாய பதிவாக பதியும் போது இந்த சமுதாயத்தினுடைய களங்கங்கள் மறைந்து ஒரு தூயமான ஒரு உலகம் கண்டிப்பாக வரும் என்பது மகரிஷியுடைய கருத்து. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது 425வது பாடல். பற்றற்ற வாழ்விலே 19/1/1955 இயற்றப்பட்டது. இது பாத்தீங்கன்னா, பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் சமைக்கும் மற்ற பொறுப்பும் குறைத்து மாதர்களை உய்விக்க உற்ற விதம் ஆட்சி முறை உலகோ கூடி வகுத்து பற்றற்ற வாழும் பண்பில் அறிவின் உச்சம். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல 2 பேருமே, அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 2 பேருமே சமுதாயத்துல என்ன பண்ணும், நம்ம பொருள் ஈட்டிதான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. ஸோ 2 பேருமே என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே போயிட்டு சம்பாதிக்க வேண்டிய சுமை. அப்போ அந்த பெற்ற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெரும் சுமை. அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து என்ன பண்ற, சமைக்கும் மற்ற பொறுப்பு, இதையும் கூடியது. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் அவருக்கும் இவருக்கும் நம்ம ஒரு சம பங்கு அப்படின்னு வச்சுட்டு குறைத்து மாதர்களை உய்விக்க, அவர்களை என்ன பண்ணணும், நல்லா மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடக்கூடாது. ஸோ பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் இருக்கு அவங்களுக்கு, அதோட மற்ற சமைக்கும் அந்த சமைக்கும் மற்ற பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதையும் அவர்கள் செஞ்சுட்டு பாருங்க, அந்த அந்த பெண் என்பவள் எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு குழந்தைகளும் ஒரு கையை பிடிச்சிட்டு அந்த சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, எல்லாவற்றையும் காய்கறி கட் பண்றது, மற்ற வேலைகளையும் அது வீடை கிளீன் பண்றது, எல்லாவற்றையும் அந்த அதுல பாருங்க, அந்த பிக்சர்ல எல்லாத்தையும் போட்டுருப்பாங்க. சோ அந்த சமைக்கும் மற்ற பொறுப்பும் குறைத்து மாதர்களை உய்விக்க, அவங்களால சிந்தனை செய்யுச்சு. ஸோ அவங்களே ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும்ன்றதா மகரிஷியோட கருத்து. அதை குறைத்து மாதர்களை உய்விக்க வேண்டும். அவர்களை உற்ற விதம் ஆட்சி முறை உலகோர் கூடி வகுத்து பற்றற்ற வாழும் பண்பில் அறிவை உச்சம். இப்ப மாதர்கள் பாத்தீங்கன்னா, இப்போ பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஸோ வெறும் மேலதிகாரிகள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்திலேயே எப்படின்னா, பெண்கள் பாத்தீங்கன்னா அதுல கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் பெண்கள் பொறுப்பாளராக இருப்பாங்க, மேலதிகாரி பொறுப்புல. ஸோ ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரியான நிலைனா, அவங்களுக்குள்ள ஒரு பொறுப்பும் கடமையும் அதிகமாக இருக்கு. அதனாலதான் பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் இருக்கு, சமைக்கும் மற்ற பொறுப்பும் இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்து பார்த்தா அவங்களால வர முடியல. சோ மேலாக அவங்களுக்கு பெரிய பொறுப்புகளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் அவங்களுக்கு கொஞ்சம் தளர்ந்திருக்கு. சோ அதனால குறைத்து இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து என்ன, ஆட்சி முறை உலகோர் கூடி வகுத்து ஒரு பற்றற்ற வாழும் பண்பை இதையும் வேண்டும். இருந்தாலும் நம்ம அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் என்ற சொல்லக்கூடிய ஒரு பற்றற்ற நிலைவு, அதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெரிந்தே துறவுன்னு சொல்லுவாங்க மகரிஷி.
ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடையணுமோ அதை வைத்து கொண்டுதான் நம்ம சாதம் கூட நம்ம வெந்துட்டு இருக்கு. அதை நம்ம அப்படியே விட்டுருமோ, அந்த பக்குவம் அடைந்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், சாதத்தை நம்ம எடுத்து இறக்கி வச்சிரும், இல்லை வடிச்சிடும். அதே மாதிரி அது பால் வரைக்கும் நம்ம அடுப்புல இருக்கிற வரைக்கும் பொங்குற வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பால் பொங்கிட போதுன்றவரை நம்ம கரெக்டா நம்ம இறக்கி வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பற்றற்ற வாழும் பண்புதான் நம்மளுடைய அறிவின் உச்சமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த பற்றற்ற வாழ்வை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதனால பற்றற்ற பாசம் ஒழிந்த வாழ்வு எப்படி இருக்கணும், இந்த பாசம் பற்று நேசம் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் பார்க்கணும். 427வது ஞானக்கலைஞர்கள் பற்றும் பாசமும் ஒழிந்த வாழ்வு. பொருள் பற்று, மக்கள் பற்று. நான் சொன்னேன் இல்லையா, பொருள் பற்று என்ற மக்கள் பற்று, இந்த இரண்டும் புவி மீது மனிதரிடையே பிளவை தோன்றும். எப்படி இருக்குமா, மனிதரிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தும். பொருள் ஈட்ட காப்பாற்ற உரிமை கோரி போராடி முயற்சியை நாம் வீண் செய்கின்றோம். பொருள் இன்பம் உழைப்பு அருள் இது காட்சி. பொறுப்போடு சிந்தித்து திட்டமிட்டு பொருள் மக்கள் பற்றொழித்த வாழ்வு கண்டால் பொங்கி வரும் இன்பம் அறவாழ்வு கிட்டும். பொருள் பற்று மக்கள் பற்று, அதாவது தான் என்ற பொருட்பற்று அதிகாரப்பற்று, இது என்னுடையது இது என்னுடையது அப்படின்னும் போது இந்த பொருட்கள் மீது பற்றும் மக்கள் பற்றுகள் என்னுடைய மகள் என்னுடைய இது போது அந்த இரண்டும் இருந்தாலே புவி மீது என்ன ஆகும், மனிதரிடையே ஒரு பிளவை தோன்றும். அப்ப என்ன ஆகும், நமக்குள்ளாக ஒரு இணக்கமான தன்மை ஏற்படாது, ஒரு பிளவு தான் ஏற்படும். அப்போ பொருள் ஈட்ட காப்பாற்ற உரிமை கூறி போராடி போராடி என்ன ஆகுது, முயற்சியை நாம் வீண் செய்கின்றோம். இந்த பொருள் ஈட்டுவதற்காக என்ன பண்றாங்க, நிறைய பேரு உடலையே வருத்தி 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 கடைசியாக அந்த பொருள் ஈட்டின பணத்தை என்ன போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், மெடிக்கல் சார்ஜ்ன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட சார்ஜஸ் நம்ம வாங்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாவற்றையும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து உடலை வருத்தி நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து எல்லாமே எங்க போய் சேருது, எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலிடம் போகுது. அப்போ பொருள் ஈட்ட காப்பாற்ற போராடி போராடி முயற்சி எல்லாமே என்ன ஆகுது, வீணாகதான் பொழுதியை செய்கின்றோம். அப்ப பொருள் இன்பம் உழைப்பு அருள் இழுக்காட்சி. பொறுப்போடு சிந்தித்து எப்படி இருக்கணும், பொறுப்போடு இந்த பொருள் இன்பம் எல்லாமே என்ன இருக்கணும், ஒரு அளவு முறையோட இருக்கணும். உழைப்பு எல்லாமே ஒரு அதான் 5 அளவு முறை மகிழ்ச்சி. ஸோ எல்லாவற்றிலும் நாம் ஒரு அளவு முறை இருப்போம். அந்த பொறுப்போடு சிந்தித்து நாம் திட்டமிட்டு வாழ்ந்தால் எப்படி இருக்குமா, பொருள் மக்கள் பற்றொழித்த வாழ்வை கண்டால், இந்த பொருள் பற்று மக்கள் பற்று இந்த பற்றுகளை ஒழித்தாலே வாழ்வு எப்படி இருக்கும், பொங்கி வரும் இன்பம், நமக்குள்ளாக ஒரு இன்பம் நமக்குள்ளாக போய்விடும், பொங்கி வரும் அறவாழ்வு கிட்டும். அறநெறி என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் கடமை இது நமக்குள்ளாக அறநெறி வாழ்க்கை நம்மளோட கண்டிப்பாக நம்மளால வாழ முடியும். பொருள் மக்கள் என்ற பற்று, பொருள் பற்று மக்கள் பற்று இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நாம இந்த பற்றை ஒழித்தாலே போதும், நல்லபடியாக நம்மளால வாழ முடியும். அது அது மட்டும் இல்லாம அறவாழ்வு நமக்குள்ளாக சித்திக்கும், நமக்குள்ளாக இன்பம் பொங்கி வரும் என்ற மகிழ்ச்சி. இந்த பற்று பாசமும் ஒழித்த வாழ்வு என்ற தலைப்புல மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது 623வது கவி ஞான களஞ்சியத்துல 26/12/1959 இயற்றப்பட்டது. திருந்தி வாழ. எப்படி நாம திருந்தி வாழணும், என்ன நான் எப்படி திருத்திக்கணும், இதையெல்லாம் பார்க்கணும். பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாட்சி இழக்கின்றும் இயற்கை வள இன்பமில்லா இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம். இந்த பழக்கமே என்ன ஆகுது, பற்றாக மாறி பாசமாக மாறிக்கொண்டு குழந்தைகளே இருக்கும்போது மகரிஷி சார் 10 வயது 15 வயது ஆன அவங்க வேலையை அவங்களே செய்ய விடுங்க, நீங்களாவே செய்யும். இன்னும் கூட பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன குழந்தைகளுக்கு இன்னும் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் ஆயாச்சு, திருப்பி அது சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு மகள் தானேன்றதுக்கு ஊட்டி ஊட்டி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவர்கள் வேலையை அவர்களாகவே செய்யணும். ஸோ அப்ப செய்யும் பொழுது அந்த பற்று அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டடினஸ் நம்மளால இருக்கும். ஸோ நம்மளால வாழ முடியும், ஒரு ஒரு மனம் பக்குவ நிலைக்கு நம்மளால இப்ப ஏற்படுத்த முடியும். ஸோ பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து போகிறது. அந்த பழக்கமே என்ன ஆகுது, ஊட்டி ஊட்டி வளர்த்து பற்றாக பாசமாக. நம்ம நிறைய இடத்துல கூட பார்த்துப்போம்,
பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க இதுல கொடுத்தாலும் அப்ப கூட என்ன பண்றாங்க, அந்த பற்று பாசம் காரணமாக அவங்களும் அதே இடத்துலயே தங்கிடும். அம்மா என்ன பண்றாங்க, அந்த வீட்லயே தங்கி அந்த குழந்தைங்களே இது செய்யாத அதை செய்யாத இன்னும் நிறைய இதெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அதோட குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதோட முடியுது. சோ அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. சோ நம்ம வேலையை நம்ம செய்யறதுக்கு நம்மளே தகுதிப்படுத்திக்கணும். அவர்களே தனியாக ஒரு கோழி குஞ்சு கூட பாருங்க, அழகா கோழி வந்து முட்டையிட்டு குஞ்சு பிறகு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது வச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது தள்ளி விடும். நீங்க கோழி குஞ்சு வரைக்கும் பாருங்களா, அது தள்ளி விட்டு. சோ நல்லா வளர்ந்தாச்சு, இனிமேல் நீ வந்து தனியா நீ வந்து சாப்பாடை தேடிக்கோ, இறையை தேடிக்கோன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி விடும். கிட்ட வந்தாலும் கொத்தி கொத்தி அனுப்பி விடும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு வளர்க்குற வரைக்கும் அது நம்மளை யாரையுமே தொடக்கூட விடாது. விட்டானா அது நம்மளை கொத்த விடும் இல்லையா. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்துட்ட பிறகு இல்ல, நீ இனிமேல் தனியா நீ பாத்துக்கோ, இனிமேல் நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடும். சோ அப்படி இருக்கும்போது ஆனா மனிதர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா எது வரைக்கும் பற்றாக பற்றி பாசமாக பரிணமித்து சிக்கல் தான் உருவாக்குகிறார். சோ அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, சிக்கலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். இயற்கை வளங்களை, இயற்கை வள இன்பம் தான். இதை உணர்ந்து ஏற்றபடி நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். ஓகே, திருந்தி வாழும். திருந்திடு, திருத்திடுன்னு சொல்லுவோம். ஸோ திருந்தி நம்ம யாரும் திருத்தக்கூடாது. ஸோ நம்மை நாமளே இல்லத்து சிந்தித்து பார்த்து செயலை மாற்றி புதுசா இருக்கவே திருத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தித்து நம்மளுடைய என்ன இருக்குன்னு பதிவுகளை பார்த்து நம்ம தவறுகளை சிறுசா இருக்கும்போதே திருத்தி வாழணும். இவற்றை ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நம்ம இந்த முடிச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு சின்ன கதை இதுல ஒரு ஒரு ஆசனம், அதாவது ஒரு குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மடாலயம் சொல்லக்கூடிய அந்த புத்தர் சிலை, புத்தர் சிலையில அழகா உட்காந்துட்டு பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு 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 குருமார்கள் வருவாங்க இல்லையா, அப்போ தங்கறதுக்காக இடம் கேட்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து சரி இவரும் ஒரு குருமா இருக்கிற, சரி இவருக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கலாம், சரி ஏன்னா நைட் ஆயிடுச்சு, சரி இவர் வேற எங்க தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடாலயத்துல அந்த குரு வந்து அந்த புனித இடமான அந்த புத்தர் வா புத்தர்களுக்கு சுவாமிஜி இருந்த இடத்துல அந்த இடத்துல கொடுக்குறாங்க. சரி இங்க தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல கொஞ்சம் தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நெருப்பு வெளிச்சம். திடீர்னு என்ன இது, என்னமோ எரியற இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அவர் திடீர்னு வெளியே வந்து பார்த்தா ஒரே நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. உடனே இவரு குடுன்னு குரு வந்து என்ன இது, உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல பார்த்தா புத்தருடைய சிலைகள்லாம் வந்து அவர் எரிச்சிட்டு இருக்காரு. சோ என்னடா இது, புத்தருடைய சிலைகள்லாம் இவர் எதுக்கு எரிச்சிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன இதுவா, புத்தி என்ன மழங்கி போயிடுச்சா, சோ இது என்ன நீங்க இப்படி எரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இது வந்து நீங்க வந்து சிலையா தானே நீங்க பாக்குறீங்க, அதாவது நான் வந்து இந்த மர இதுவாதான் பாக்குறேன், மர பொம்மையா தான் நான் பாக்குறேன். இல்ல இல்ல, இது புத்தர் சிலை இது. அப்படி புத்தரா இருந்தா அப்ப இதுல வந்து எலும்புகள் அந்த இதெல்லாம் சதைகள்லாம் இருக்கணுமே, எங்க அந்த எரிஞ்ச இதுல காணுமே அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கோவம் வருது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து இடத்த கொடுத்தா நீங்க வந்து புத்தருடைய சிலையை வேற இது பண்ணிட்டு இது வரை பேசிட்டு இருப்ப, இன்னும் கேட்டா அவர் இன்னும் இந்த பனி இதுல வந்து நான் நல்லா குளிர்காயத்துக்கு இன்னும் ஒரு புத்தர் சிலை, இன்னும் 2 3 புத்தர் சிலையும் கொடுங்க, நான் அதை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவருக்கு ஏகப்பட்ட கோவம் வந்துச்சு. ஸோ கோவம் வந்து நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, ஏன்னா நாங்க புனிதமான இந்த புத்தர் சிலையை வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த புத்தர் சிலையை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எரிச்சிருக்கீங்க, இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, தங்கறதுக்கு இடம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ இவர் வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா இருந்தாலும் அவர் இப்படிப்பட்ட மனநிலையில ஒரு குருவை போய் நம்ம வந்தவங்களை வந்து நம்ம அவமதிச்சிட்டோமே அப்படியே மனசுக்குள்ளே இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு எப்படியோ கழிஞ்சிருச்சு. ஸோ மறுநாள் காலைல அவரை திறந்து பார்க்கும்போது ஒரு இதுல வந்து ஒரு வெளியே வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்கு இல்லையா, நம்ம அது அந்த மயில்கல்லுன்னு சொல்லிட்டு அந்த மயில்கல்லுக்கு வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, பூஜை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு தீபார்த்தனை அதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. இன்னும் இவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புத்தர் சிலையெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து அதிகரிச்சுட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா அந்த மயில்கல்லுக்கு வந்து இது அபிஷேகம் அது இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஸோ இது வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நீங்க தரிசிக்கல. இந்த மாதிரி ஒரு கல்லு, சிலை இந்த மாதிரிதான் நீங்க வந்து தரிசிச்சுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ளாக இந்த பற்று உங்ககிட்ட இருந்து போகும். சோ பற்று என்பது நீங்க மர சிலையாக அதன் மீது பற்று வச்சு அதை நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த கல்லு எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறாரு. சோ அந்த அந்த மாதிரி நீங்க அதாவது உங்களிடத்துல உங்களுக்குள்ளாக இறைவன் இருக்கிறாரு. நீங்களே இறைவனாக தான் இருக்கிறீங்க. நீங்களே புத்தராக தான் இருக்கிறீங்க. ஆனா அதை நீங்க இன்னும் உணரல. சோ நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன். அதனால நான் உங்களுக்கு இதுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாங்க. சோ இதுதான் வந்து இந்த மரச்சிலையின் மீது நம்ம இதே மாதிரிதான் நமக்குள்ள உறவுகளுக்குள்ள கூட இதே மாதிரிதான் பற்று பாசம் இந்த ரெண்டுத்திலயும் நம்ம தான் என்ன பண்றோம் சிக்கிக்கி கொண்டே இருக்கின்றோம். மகளை திருமணம் செய்து வைத்தாலும் நம்ம என்ன பண்றோம் அதன் மீது பற்று பாசம் வைத்துக் கொண்டு அதன் மீதே நம்ம சிக்கிக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு மீது நம்ம பற்றுகளோடு இருக்கின்றோம். ஸோ இந்த பற்று பாசம் இதெல்லாம் இல்லாம அதை விட்டு நம்ம கொஞ்சம் தெளிவு நிலைக்கு நம்ம வர வேண்டும். அதான் இந்த கதையின் மூலமாக நம்ம அதான் உறவிலே துறவு என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி சார். இதுக்கு நம்ம சமூக சேவை பற்றி சமூக சேவை என்று சொல்லும்போது பற்றற்ற நிலை இந்த பொருள் பற்று குழந்தை பற்று பால் பற்று புகழ் பற்று செல்வா பற்று இந்த 5 விதமான பற்றுகள் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம வந்து அந்த பற்று நிலை பற்றற்ற நிலையில இருந்து கொண்டு என்ன பண்ணுவோம் சமூக சேவைக்கு வாழ்ந்து கண்ட மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் எவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இதுல வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு நபரை நம்ம இப்ப பார்க்கிறோம். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த துணியில பாத்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளவோ வியாபாரம் செய்திருந்தாலும் ஒரு ரெண்டு அப்பெல்லாம் வந்து 2 பைசா அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி 2 காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது கொடுத்திருந்தாங்க. ஸோ 2 ரூபாய் வீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊதியம் அப்படி கொடுக்கும்பொழுது டெய்லி வேஜஸ் மாதிரி அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படி அவங்க துணி நெய்வர்கள் அந்த துணி தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க மேலாடு எதுவும் இல்லாம ஸோ உங்களுக்கு தறி நெய்வதற்கு நாங்க இதை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவரு சொல்வாரு முதலாளி சொன்னாரு இல்ல நீங்க ஏன் மேலாடை போட்டுக்கொண்டு நீங்க இன்னும் கொண்டாடுங்க இல்லை எங்களுக்கு கூழ் குடிப்பதற்கே எங்களுக்கு வருமானம் பத்தவில்லை. நீங்க கொடுக்குற அந்த கூலி இதுக்கு வந்து நாங்க மேலாடை தேவைப்படு எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு செருப்பு இருக்காது. வீடு கட்டுறவனுக்கு வீடு இருக்காது. அதே மாதிரி தறி நெய்வருக்கு அந்த துணி நூல் நெய்வருக்கு துணி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வசதிகள் இருக்காது. அவங்க அதே மறந்த நிலையில அவங்க வேலை செஞ்சுட்டு ஸோ நான் வந்து அவங்க உடனே முதலாளி சொன்னாலும் இல்ல நீங்க இனிமேல் டெய்லி வந்து நீங்க துணி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும் அப்படி உங்களுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு 2 ரூபாய் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் 200 ரூபாய் ஒரு 500 ரூபாய் அது வேலை போட்டு கொண்டு கொடுத்தா நாங்க எங்களால உதவி சரி நான் உங்களுக்கு இந்த இதுவும் நாங்க செஞ்சு தரோம். ஸோ உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு கூலியை நாங்க கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் மேலாடையை போட்டுக்கொண்டு தான் என்ன பண்ணணும் துணியை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்ய வர வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு. உடனே அங்க இருக்க பார்க்கிற ஒரு தொழிலாளர் ஏப்பா நீ இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி வருவாயெல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு லாபம் ஈட்ட முடியாது அப்படின்னு அவருக்கே அட்வைஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி லாபத்திற்காக நான் இதை செய்யவில்லை. மக்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு மக்களுக்கு நான் கொண்டு சேர்த்து வேண்டும். இந்த இங்கே அந்த வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தறிநெய் அந்த அந்த துணிகள் வந்து ஒரு நல்ல விதமாக பயன்பட வேண்டும். மக்களுக்கு ஒரு நல்ல பயன்படும் முறையில் நான் செய்கிறேன். இது சமுதாய தொண்டாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இதுக்கு லாபம் ஈட்டும் அந்த பர்பஸ்க்காக நான் இதை செய்யல அப்படின்னு அவர் சொன்னார். இதை பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஸோ இது மாதிரி அவங்க சமுதாய நோக்கத்தோடு நம்ம செய்யும்போது நிறைய அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ இறைவன் ஒரு அடி நாம ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் எவ்வளவு நம்ம ஒரு 10 அடி நகர்த்துறோம். அதே போல அவருடைய காட்டன் துணி எல்லாமே நல்ல ஒரு வியாபார நிலைக்கு நல்லா உயர்த்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலை நம்ம வியாபார நோக்கம் இந்த மாதிரி ஒரு லாபத்தினுடைய நோக்கத்துக்காக நம்ம சேவை செய்யாமல் ஒரு பரந்த மனப்பான்மையுடைய பரந்த மன விரிவு யார்கிட்ட இருக்கோ அந்த இடத்தில் தான் இறைவன் குடியிருக்கிறார். ஸோ அந்த பற்றற்ற நிலையில் நம்ம சமுதாய சேவை செய்து நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்வோம் என்று சொல்லி அடுத்து ஒரு தொண்டு என்ற முறையிலே அழகான ஒரு சின்ன கவியை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்ய இருக்கின்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஞான களஞ்சியத்தில் 651வது பாடல் ஏன்னா உண்மையான தொண்டு எது என்பதை நம்ம பார்க்க போறோம். உண்மையான தொண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா உயிர்களுக்கு பசி வெப்ப தட்பம்
காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். உங்களுக்கு தெரியும் தேவைகள் மூன்றின் பொழுது வாழ்க்கை தத்துவத்துல பசி, தாகம், தட்பவெப்பநிலை, கழிவுப் பொருட்களின் உத்வேகம் சொல்வார் மகரிஷி. சோ அப்படிப்பட்ட அந்த பசி, வெப்பத்தப்பல், காமம் என்ற உணர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் பொது. அந்த இவற்றை தீர்க்க உயிர்களெல்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும். உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணும்? இந்த விலங்கினங்கள்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் இதையெல்லாம் ஒத்த முறையில் அதனுடைய முயற்சிகளை எல்லாம் பயன்படுத்தி உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றமா. எவ்வளவு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா மகரிஷி அந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒத்த உணர்ந்து கூர்ந்து உணர்ந்து, அதாவது கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும். எப்படி சொல்ற? ஒத்து உதவும், அதான் சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை. அந்த பேராற்றல் பெற்ற மகரிஷி பாருங்க, மனிதன் என்பது ஒரு பேராற்றல் பெற்றவர். சோ பேராற்றல் பெற்ற அந்த உயிரினம் தான் மனிதன் எனும் உயர் தோற்றமா. அந்த உண்மையினை உணர்ந்து தொழில்கள் உயர் நோன்பாகும். எவ்வளவு பெரிய தொண்டு மகரிஷி அழகாக அந்த சேவையிலே உண்மையான தொண்டு எதுனா இந்த உயிர்களை உணர்ந்து நாம் அவங்களுக்கு தொண்டு செய்வதே ஒரு நல்ல ஒரு பேராற்றல். உண்மையினை உணர்ந்து தொழுதல் உயர்ந்த குணம் என்று அழகாக மகரிஷி அது தொண்டு என்ற பற்றி மகரிஷி நம்ம அழகாக குறிப்பிட்டார். சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அமைத்துக் கொடுத்து உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் ஆழியார் ஐடி இயக்கத்திற்கும் நாம் தொண்டு செய்து வாழ்ந்து நீதாய் மாற தொண்டே ஏற்ற வழி அதை நாம் செவ்வனே செய்து நம்ம நல்ல ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்து சமுதாய செய்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நம்ம வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஜெயந்தி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை ஜூம்ல பார்த்து நிறைய நாள் ஆனது மாதிரி இருக்குமா? இப்ப 2025 ஃபர்ஸ்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை பாக்குறேன், ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்குமா? ஆமாமா, ஏன்னா ஜூம்ல இருந்து என்னால தொண்டு செய்ய முடியல. அதனால நான் வீட்டுக்கு மாடியிலேயே நாங்க ஒரு ட்ரஸ்ட் ஆகிட்டோம். முதல்ல ஒரு தவமயமா இருந்தது. சோ அதை வந்து நாங்க இப்ப ட்ரஸ்ட் ஆகிட்டு நிறைய மெம்பர்ஸ் அந்த நகர பகுதிகள் மக்களுக்கு இந்த வேதாந்த கல்வி கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்க கொஞ்சம் இருந்தாலும் அடிக்கடி ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. ஆமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. பற்றற்ற வாழ்வும் சமூக சேவையும், அது அழகா சொன்னீங்கம்மா. அது பற்றற்று இருந்தா சமூக சேவை தன்னால வரும்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனாமா இப்ப ஒண்ணு இது எனக்கு இப்ப நீங்க பேசுனதுல இருந்து இப்ப ஐயமே இல்லை, இப்படிதான் நம்ம வாழணுங்கிறது நல்லா புரியுது. ஆனாலுமா இப்ப வந்து இளமைக்கு சில தேவைகள் வேணும், நடுத்தர வயசுனா சில தேவைகள் படுது, இப்ப முதுமைக்கு சில தேவைகள் வேணும். நம்ம சித்தர்களோ நம்ம மகர்ஷி மாதிரியோ குடும்பங்கள் எல்லாருக்கும் இல்ல. இப்ப இந்த தேவைகளுக்கு ஏத்தபடி சில அவசியமா பொருள்களும் அடிப்படை தேவைகளும் வேணும். ரெண்டாவது மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய பக்குவமும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம வழிப்படுத்தி வகைப்படுத்தி இது தேவையா வேண்டாமா, இது அவங்களுக்கு கொடுப்போமா வேண்டாமா, இப்படி ஒரு குழப்பம் இல்லாம நம்ம வாழணும்னா அதுக்கு என்னமா வழிமுறை? வாழ்க வளமுடன். வயது முதிர்ந்தோர்கள் வந்து அவங்களுக்கு பொருள் ஈட்ட முடியாது, அதை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து அந்த வாழ்க்கை துணைவர் அந்த குடும்பத்துல அவர் சொல்வார். அவர் சோ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து காக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் வந்து ஹெட் யாரோ அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. சோ அப்படி சொல்லும் பொழுது நம்மளால உதவிகள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். சோ அப்படி முதியவர்களால என்ன பொருள் ஈட்ட முடியாது அவங்களால இல்லையா. அவங்க காக்கக்கூடிய பொறுப்பு வந்து கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவர் பொறுப்பு தான். அவங்கதான் வச்சு காப்பாற்றணும்.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்கள வாழ்த்த தான் நம்ம முடியும். ஆமா. வாழ்த்திட்டு உங்களான பணிகளை நீங்க செஞ்சிடலாம். அவங்களுக்கு நம்மளாலான உதவிகள் நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சுட்டு அதுவே ஒரு தொண்டு தான். இன்னொன்னு கூட சொல்லுவாரு மகரிஷி கூட, நான் வந்து இந்த மாதிரி சேவைக்குன்னு என்னால வர முடியாது. நான் வீட்லயே இருந்து இந்த மாதிரி சமையல் செய்யறது, அப்புறம் குடும்ப உறுப்பினரை கவனிச்சுக்கிறது, இதுலயேதான் என் மனசு வந்து போயிட்டே இருக்கு. எனக்கும் வந்து இந்த மாதிரி சச்சங்கத்துல வந்து நிறைய உதவிகள் செய்யணும்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அதுக்கு வந்து மகரிஷி சேவை இதுவே நீங்க ஒரு பெரிய சேவையா நீங்க நினைச்சுக்கலாம். நம்ம குடும்பத்துல இருக்கும்போதே நீங்க வந்து உங்க பிள்ளைகள்லாம் என்ன படிக்கிறாங்க, ஒரு டாக்டர் படிக்கிறாரு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு. சோ அவங்க எல்லாம் வரும் சமுதாயத்துக்கு உதவதானே போறாங்க. இந்த சமுதாயத்திற்கு அவங்க பணியை கொடுக்கறதுக்கு நீங்க இப்பவே அவங்களுக்கு நீங்க செய்யறதே ஒரு தொண்டுதான். ஸோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம மனதை வந்து ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துடும். ஆமா. நம்ம வாழ்க வாழ்ற நிலைக்கு வளமுடன். ஏற்ப வாழ்க வளமுடன்மா. நம்ம வாழ்ற நிலைக்கு ஏற்றபடி பற்று இல்லாமல் பகுத்து பார்த்து வாழ்வது ரொம்ப சிறப்பு. அப்படித்தானமா சொல்றீங்க? ஆமா. அந்த மனதை நீங்க பக்குவப்படுத்திக்கணும். நம்ம எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். நன்றிம்மா, ரொம்ப சிறப்புமா. நாகராணியம்மா ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மோகனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்கள் சொன்ன எல்லா கருத்தும் கேட்டங்கம்மா. பற்றுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க சொன்னீங்க. எல்லாமே கரெக்டு தான். அப்ப அந்த காலத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்க ஒரு குடும்பத்துல, விலைவாசில கம்மியா இருந்தது. அப்ப வளர்ந்தது இருந்ததெல்லாம் அது வேற பக்குவங்கள்லம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பசங்களோட மனசுல இருக்கிறதே வேற விதமான மாற்றங்கள் இருக்குல்லம்மா. நீங்க சொன்னதுல எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு சொல்றதுக்கு உங்களை கேக்குறேங்கம்மா. இப்ப நீங்க சொன்ன நடைமுறைக்கு வந்து இந்த காலத்து பசங்க ஏத்துக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கம்மா. ஏன்னா இப்ப இருக்கிற இதுவே கலாச்சாரமே வேற மாதிரி மாறிட்டு போகுது. இப்ப நீங்க பற்று அன்புக்கு சொன்னீங்க இல்லைங்களா? அப்ப 10 பேர் வந்தா கூட அந்த அன்பு பற்றுன்றது ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப இருக்கிற இதுக்கு வந்து அது வேற மாதிரியான ஒரு அன்பு பற்றுதல் இருக்கு. நீங்க இப்ப பள்ளிக்கு போற குழந்தைக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. நீ மட்டும் சாப்பிடாத மத்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது. அது வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும். அத மாதிரி நீங்க கருத்து சொன்னதுல இப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. அததான் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா? நான் கேட்டது ஒண்ணு. ஏன்னா அந்த சின்ன குழந்தைகள் மனசுல நம்ம ஆழமா பதிஞ்சிட்டோம்னா அது எல்லோருக்கும் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம், நல்ல ஒரு ஒத்தும் உதவியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் வந்து. இல்லாட்டி அது செல்பிஷ் ஆயிடும். நம்ம வளர்க்கும் போது அது செல்பிஷ் ஆயிடும். நான் எனக்கு மட்டும் போதும் அப்படி ஒரு தன்மை ஆயிடும். ஸோ அதனால அது மாதிரி இல்லாம எல்லோருக்கும் நீ கொடுக்கணும். அதை கொடுத்து ஒரு அதாவது காக்கையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் அது தான் மட்டும் சாப்பிடறதுக்காக எல்லோரையும் வர வச்சு அது கூட்டமா தான் அதை சாப்பிடும். அதை காக்கா கூட்டத்துக்காக அது கத்து கொடுத்தது யாரு? ஆமாங்க. அதுவும் இந்த காலத்துல 2 பேரும் வேலை செய்யறது பத்தியும் நீங்க சொன்னீங்க. ஆமா, அது சமுதாயத்துல கட்டாயம் குழந்தைகளை வளர்க்கறது வந்து ரொம்ப போயிடுச்சு. ஆமாங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதுதான் நான் கேட்டேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொன்னது கரெக்ட் தான். பற்றற்று இருக்கணும்னும் போது அது கரெக்ட். ஆனா வந்து நம்ம வந்து ஒருத்தரை சார்ந்து, கிருபாவதி அம்மா கேட்ட மாதிரிதான், ஒருத்தரை சார்ந்து வாழும் போது அது இயற்கையா அந்த பற்று வந்துடுது இல்லம்மா. அந்த பற்று வந்துடுது. அதுக்கப்புறம் பேரன் பேத்தி பற்று வந்துடுது. நம்ம இந்த குடும்பத்துல பற்று இல்லைன்னா கூட இப்ப பேரன் பேத்தி வந்துட்டாங்க, அவங்க மேல பற்று, அவங்க மேல கடமை, இதெல்லாம் நம்ம முடிக்கணும் இல்லம்மா. அது எப்படி பற்று, அதாவது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா கூட நமக்கு அது மனசு அடிச்சுக்குது, அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது என்ன அப்படின்ட்டு. ஆமா, அந்த பற்று இருக்கும். அது ஒன்றினால் ஒன்று மற்றொன்று கிடாமல் நீங்க தான் பார்க்கணும். ஓகே, மனதை வந்து நீங்க அந்த நிலைக்கு வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கணும்.
ஓகே. என்னன்னா குழந்தைகள் வந்து மேல பற்று வைத்திருந்தாலும் ஐயோ கொஞ்ச நேரம் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வரலையே அப்படின்ற ஒரு அது தவிப்பு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அந்த பற்று அந்த எல்லாமே ஏன்னா நம்ம குழந்தை தானே அப்படி இல்லாம மற்ற குழந்தைங்களும் வந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் வந்து வீட்டுல ஆஃப் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம், பக்கத்து வீட்டுல போய் பார்க்கணும். ஸோ அந்த எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குதா இல்லையா நம்ம ஒரு தடவை செக் பண்றோமா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தை வந்துருச்சு அப்பா அது பார்க்கணும். மற்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஸோ இது மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த பற்று வந்து இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அது நாள் போக்குல அது கரெக்டா இது நம்ம தவம் செய்ய செய்ய மனம் வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துரும். ஆமா. ஆரம்ப அது காலத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா அதான் மெடிடேஷன் தவம்லாம் நம்ம செய்ய செய்ய அந்த இறைநிலையில அதான் நான் சொன்னேன், பற்றற்ற நிலை பழக்கம் எப்படி வரும்னா நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இருன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த மெடிடேஷன் நீங்க செய்ய செய்யதான் அந்த பற்றற்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளாக வரும். கற்றபடி நடனம். அதாவது கொஞ்ச நாள் இல்லாத இருந்துச்சுமா, ஒரு 5-6 வருஷம் எதுவுமே யார்கிட்டயுமே டச் கிடையாது, யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. எந்த ஃபங்க்ஷனுக்கும் எதுக்குமே போக மாட்டேன். நான் பாட்டு வீட்டுல இந்த மாதிரி இருந்தேன். இப்போ வந்து இந்த தவத்துல எல்லா அக்காவையும் சேர்த்து விட்டுங்களா, இப்ப எல்லார்கிட்டயும் பேசுறேன், எல்லார்கிட்டயும் பழகுறேன், எல்லார்கிட்டயும் இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலன்னா கூட அவங்க உக்காந்தாங்களா, அவங்க போனாங்களா, அவங்க வந்தாங்களான்னு நோட் பண்ண வேண்டியதாவே இருந்தது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மேல போயிட்டே இருக்குது. அந்த மாதிரியும் ஒரு பற்று இருக்கு இல்லம்மா, இதுவும் பற்று தானே. நல்லதுதான். நீங்க அவங்களை கேளுங்க, என்ன நலம் விசாரிக்கிறது நல்லதுன்னு. அவங்க இருக்காங்களா இல்லையா ஓகே, அவங்க மீது நீங்க பற்று கிடையாது, ஒரு நல்ல ஒரு பாசத்துக்கு வந்து நீங்க வந்து கேக்குறீங்க. நலம் விசாரிக்கிறது ஒரு வாழ்த்து. ஏன்னா நம்ம கருமையத்திலிருந்து ஒரே இது உடன்பிறப்புகள் இதெல்லாம் நீங்க சகோதர சகோதரியும் நீங்க கேட்கலாம், இது ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த தாட்ஸ் வருதுன்னும் போது நீங்க அதை இது பண்ணி கேட்கலாம். அதாவது இப்ப இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணாங்களா பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறோம்ல, அது வேற போன் பண்ணிட்டே இருக்கோம், அதுவே ஒரு பற்று தான். அதுவே ஒரு அது நீங்க தான் வந்து இது பண்ணிச்சு. உங்க இந்த டைம்க்கு வந்து நான் மெடிடேஷன் பண்ண போறேன், இந்த நேரத்துல யாரும் எனக்கு போன் கால்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஏதாவது ஒண்ணு அனுப்பிட்டீங்க இல்ல ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ஏத்தவங்க அதை பார்த்து அவங்க நினைப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க மனசை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் நீங்க தெளிவுபடுத்திடுங்க. ஆமா, அது தெரியப்படுத்தணும். நன்றி. தெரியப்படுத்த உங்களுடைய வாழ்க வளமுடன் அம்மா. தாமரையிலே தண்ணி படாம நீ கூட ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது. அதான் டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாரு. மகரிஷி கூட நிஷ்காமி கர்மம் சொல்லுவாரு. அதாவது நிஷ்காமி கர்மம்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யறது தொண்டு. ஓகேவா? இன்னது செஞ்சா எனக்கு இது எதிர்பார்ப்புனாலே ஏமாற்றம் தான் இல்லையா? சோ இன்னதை நான் செய்யறேன் அவங்களுக்கு, இதே எனக்கு அவங்க திருப்பி செய்வாங்களான்றதை எதிர்பார்த்து இருக்க கூடாது. இதே காமிய கர்மம்ன்றது பாத்தீங்கன்னா அவங்க குறுகிய மனப்பான்மையோட செய்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படிதான். சோ நம்ம உறவுக்காரங்களே பார்ப்பான். இப்போ ஏதாவது இது சொல்லுவாங்கல்ல, மொழி கவர்லாம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர்லாம் ஏறி எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா எதுக்காக எடுத்து வச்சுக்கேன்னா அடுத்த வாட்டி அந்த திருமணம் நடக்கும் போது அவன் என்ன போட்டானோ அதே நான் அவனுக்கு திருப்பி கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்ப்போட செய்யறது வந்து காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம் காமிய கர்மம். நம்ம இருக்கிறது வந்து உறவிலே துறவு என்று சொல்றோம், நிஷ்காமி கர்மமாக இருக்கு. தொண்டு பத்தி எனக்கு கொஞ்சம் 2 லைன் சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி தொண்டு பண்ணணும்? உங்களுடைய மனதை பொறுத்து உங்களால எந்த அறிவாற்றால தொண்டு செய்யலாம். இல்ல நீங்க ஒரு சச்சந்தங்க போறீங்க, இல்ல ஒரு அறக்கட்டளைக்கு போறீங்க, அங்க நீங்க வந்து உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய தெரியும், அப்படி வரவங்களுக்கு நீங்க உடற்பயிற்சி சொல்லி தரலாம், அதுவும் ஒரு தொண்டு தான். இல்ல எனக்கு உடற்பயிற்சி பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கை கால்லாம் வலிக்குது, சரி ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டு பாயெல்லாம் போட்டு அவங்களுக்கு தண்ணி பரமாது வரவேற்புறையில அவங்களுக்கு அது அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதுவும் நீங்க ஒரு தொண்டு சிலை எப்படி ஒன்னாலும் நம்ம செய்யலாம். ஆமா, நம்ம இதை உங்களை அறிவால செய்யலாம், பொருளால செய்யலாம், இல்ல பொருள் உதவி கூட நீங்க செய்யலாம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதன் மூலமா ஒரு தொண்டு செய்யலாம். இல்ல அவங்களுக்கு நான் டீ காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னா எத்தனை பேர் அன்பர்கள்னா அவங்களுக்கு அதன் மூலமாக நீங்க தொண்டு என்பது எங்க எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். அதற்கான மனசுதான் இருக்கணும், மன விரிவு இருக்கும். அவ்வளவு. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்த அன்பராக சபரி சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா.
ஆமா, எனக்கு ஒரு கேள்வி இந்த இதுல வந்து ஆஹ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும் தான் நினைக்கிறோமா? ஆனா இப்போ சொந்த அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல மனைவியை குழந்தைகள்ல வந்து என்ன சொல்றதுன்னா அந்த ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நம்ம வந்து அவங்க கஷ்டப்படும்போது நம்மளும் கஷ்டப்படுறோம். வாழ்க வளமுடன் அப்புறம் ஹெல்ப் ஐயா, பண்றோம், அப்புறம் உங்களுடைய வேற வாய்ஸ் வேற பிரேக் மாதிரி ஆயிடுச்சுங்க சொல்லிடுவோம். ஐயா. அது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவங்க கஷ்டம், அவங்க ரொம்ப எனக்கு சரியா கேக்கு. சபரீஷ் ஐயா, அப்படிங்களாமா? சரி, இல்ல அதுதான்மா இப்போ. ஆமா லெஃப்ட் ஆயிட்டாரு ஓகே, போல ஐயா. இருக்காரு, ஐயா பேசிட்டு இருக்காரு. சரிம்மா. நெட்வொர்க் இஷ்யூ போலாமா? அடுத்த அன்பரை பார்க்கலாமா? அடுத்த அன்பராக சிவசக்தி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சிவசக்தி அம்மா, அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க வந்து மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. சிவசக்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சிவசக்தி அம்மா. அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன். ரெண்டு பேருக்கும் வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா. பற்று அப்படின்றது சொன்னீங்க. எனக்கு ஒரே பையன் இருக்கான். எனக்கு கல்யாணம் ஆனது 31, குழந்தை ஆனது 32. அவனுக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னும் போது ரிலேஷன் எல்லாம் அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை இருக்கு, அதனாலதான் அவன் மேல பற்று அப்படின்னாங்க. அப்பத்துல இருந்து நாங்க கொஞ்சம் அவன் மேல அதிகமா காமிக்காம அவனுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலே ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வந்ததுமா. அது ஒரு பக்கம் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது எங்க வீட்டுக்காரு நான் வேலைக்கு போனேன், அவர் வேலையை விட்டுட்டு அவனை தான் நல்லா பாத்துக்கிட்டாருமா. பட் எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் பக்கமே இருக்கிறதுனால அவங்களையும் நாங்க பார்க்க வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு அவனுக்கு 20 years. பட் அவன் எப்பவுமே சொல்றான், நீங்க என்ன பாத்துக்குதுன்னா அதிகமா நீங்க ரிலேஷனை தான் பாத்தீங்கோ. அவனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம், எல்லாம் அவனுக்கு கேட்டது. இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு 18-19 ஆயிட்ட பிறகு இப்படி சொல்றான். ஒன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்றான். அவங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அவங்களை டிவி பார்க்க சொல்லுவீங்க, ஆனா அவங்க வீட்டுக்கு போனா நம்மளுக்கு டிவி பார்க்க விட மாட்டாங்க. எப்படிமா இந்த ஏஜ்ல இப்ப அவனுக்கு 18-19ல எப்படிமா புரிய வைக்கிறது? இந்த சம்பவம் எல்லாம் எங்களுக்கும் தான் நடந்துட்டு. என் குழந்தைங்களும் அவரு இல்லைங்க, பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, அது ஏத்துக்கிற பக்குவ நிலை வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஆமா, நம்ம என்ன சொன்னாலும் அந்த ஏஜ் வந்து ஏத்துக்காது. அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் சரி என்று படும். அதுதான் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கரெக்டான இது வந்து அவங்க மேல புகுத்தினாலும் அந்த மனசு வந்து அவங்க ஏற்காது. தான் சொன்னதே சரி, தான் நடக்கிறதா கரெக்டுன்ற பாதையில தான் அவங்க போகணும். சோ அவங்க பாதையிலே போயிட்டு அவங்களை நல்லா வாழ்த்தி அவங்கள வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு மைண்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு நீங்க நல்லபடியா ஒரு சொல்லி பாருங்க. அப்படி ஏத்துக்கலன்னா அவங்க பட்டு திருந்துதான் வரணும், வேற ஒண்ணுமே பண்ண நான் முடியாது. எவ்வளவு திட்டுனா என் பக்கம் பேசுறாமா, அவங்க அப்பாவே பசங்க ரொம்ப எனக்கும் வெறுக்கிறான். 18 years குழந்தைங்க இருக்கும்போது நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மனவளக்கலையில பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களை நல்லா புகுத்தி, அதுல என் குழந்தை ஒரு பிஓ ப்ரோக்ராம் ஆபீஸரா வேற போட்டு விட்டுட்டு. ஏன்னா அது மாதிரி நல்லா செஞ்சாதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இந்த இதுல புகுத்தினாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான மருந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டினாதான் அந்த குழந்தை வந்து நல்லா இதுவா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம இந்த வேதாத்திரிய கல்வியை வந்து கொஞ்சம் புகுத்தினாதான் இப்ப இருக்க தலைமுறைக்கு நல்ல ஒரு செழிப்பான பாதை நம்ம காட்டணும். ஸோ நம்ம இருக்கறனால அந்த ஜீன்கள்ல கண்டிப்பா வந்துடும். நீங்க நல்லா ஆல்பா நிலையில நல்லா வாழ்த்துங்க. ஸோ அந்த குழந்தை வந்து கம்பேரிசன் பார்க்கணும். அந்த இதுல வந்து எப்படி இருக்கு, இங்க வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்றாம ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். அந்த குழந்தை இல்லையா, அவங்க பையன் அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதுப்பா, அது மாதிரிதான் இருப்பாங்க மக்கள் வந்து இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கோ. அதன்படி உன்னுடைய இது வந்து நீ ஏற மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்லாம் இருந்து நீங்க இதை பண்ணலாம். இல்லாட்டி நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்களா பசங்க, இல்ல உங்க அக்கா தங்கச்சிகள் இல்ல யாராவது அவங்க மூலியமாக இந்த சொல்ற முயற்சி பண்ணுங்க. ஆமா, நான் சொன்னா ஏத்துக்கிறாமா? நான் சொன்ன ஏத்துக்கிறா, அவங்க அப்பாவை ரொம்ப வெறுக்கிறாமா. ஓ, அப்பா வந்துட்டு ஆமா, ஏதாவது ஒரு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க.
ஒண்ணு ஏன்னா அம்மா மீது ஒரு வெறுப்பா இருக்கும், இல்ல ஒண்ணு அப்பா மீது. ரெண்டு பேருமே வந்து ஏத்துக்கிறாம ஒரு ஒரு பசங்களையும் அந்த அந்த இது வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் அதுவும் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அது வளர்ப்பு விதம். யார் வந்து நமக்கு ஃபேவரா இருக்காங்களோ அவங்கள வந்து ஏத்துக்கிட்டு அவங்கள வந்து இது பண்ணுது. யார் அகைன்ஸ்டா இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து எதிர்ப்பு தேவை. ஆமா. ஆனா அவங்களும் நல்லதுதான் சொல்லுவாங்க, அந்த மனசை வந்து ஏத்துக்காதவங்க. சோ அவங்க எப்பயோ ஒரு சம்பவம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. சோ அதனால அவங்க அப்பாவை வந்து வெறுக்கும்படியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, வாழ்த்திக்கிட்டே இருங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்ன்றது வாழ்த்து அடைக்கலையும் வாழ்த்து மந்திரங்களையும் நீங்க போட்டு எடுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. மகரிஷி வாழ்த்து, அதாவது அவங்கள ரெண்டு பேரையும் வந்து நல்லா இணக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவையும் மகளையும் நல்லா வாழ்த்துங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா வாழ்த்தும் போது நல்ல ஒரு பயனை. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. தேங்க்யூம்மா. நன்றி. வாழ்த்து. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன். இரு தேவியருக்கும் வாழ்க என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப அற்புதமான வளமுடன். ஒரு சிந்தனை தொகுப்பு. அம்மாவும் நல்லா தொகுத்து வழங்குறாங்க. அம்மா பற்றற்றான் பற்றினி அந்த பாடல் நல்ல புரியுது. எனக்கு இப்பொழுது 65 வயது ஆகிறது. ஆனாலும் பற்றில்லாம இருக்க முடியலையே. மனம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அது விட்டு விலகி வரமாட்டேங்குது. எப்படி பாருங்க, குருவி கூட இல்ல பறவைகள் விலங்குகள் கூட குட்டி பெருசானோடனே அதுவா போட்டுன்னு விட்டுருது. ஆனா நம்மளுடைய மனம் ஏன் அதுக்கு எப்படி போகுதோ என்ன செய்யுதோ அதுக்கு இது சொல்லிடுவோம், இது பண்ணிடுவோம், இப்படி போங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அட்வைஸோ ஏன் ஒரு கேர்டேக்கர் நம்ம கிட்ட வருது. நம்ம இறைவன்கிட்ட நம்பிட்டோம், அவங்களும் இறைவன், நான் இறைவன், சூழ்ந்திருக்கிறது இறை சரியாயிக்கிட்டுமே, நல்லாதானே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுது வரும் அம்மா? வாழ்க வளமுடன். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஓகேம்மா, அது ரொம்ப சிறப்புமா. அது ஏன்னா அந்த எண்ணம் வந்து தேவையின் அடிப்படையிலும் பழக்கத்தின் அடிப்படையிலும் சூழ்நிலை அடிப்படையிலும் நமக்குள்ளாக அது கருமையத்திலே பதிஞ்சிடுச்சு. சோ அதனால அந்த பற்று இருக்கதான் செய்யும், அதை நம்ம அழிக்க முடியாது. என்னன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளக்க வைக்கிறதுக்கு நம்ம மனம் தான், நம்ம சொல்லுவாங்க இல்லையா மகரிஷிகள, மனம் வந்து ஒரு தவறை செய்து விடும், அப்புறம் அந்த தவறை செய்யாம இருப்பதற்கான ஒரு மேல்பதமும் போட வைக்கும் இல்லையா? கண்டிப்பா. சோ அதே மாதிரிதான் நம்ம அந்த பற்றிலிருந்து விலகுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல்பதிவு போட்டு போட்டு அதை கொஞ்சமாக நம்ம நிவர்த்தி செய்யலாம். அந்த பற்றினின் பற்றாகாமல் நம்ம பார்த்துக்கணும். எதை நம்ம பற்ற வேண்டும், இறைவன் அதை பற்றி கொண்டு விட்டால் மற்ற பற்றுகள் நமக்கு அவசியம் இல்லாமல் தோன்றிவிடும். ஓகே. சோ நம்மளுடைய மெடிடேஷன்ல நீங்க சுத்தவெளியோட தவம் பண்ண கண்டிப்பாக இந்த பற்றுகளை அற்றனுள்ள ஒரு வாழ்க்கை முறை நம்மளால செய்யும். கண்டிப்பாம்மா. எதிர்பார்ப்புதான் இதாங்கம்மா. ஆமா, எதிர்பார்ப்புகள் இருந்தாலே அது நமக்கு ஏமாற்றங்கள் தான் ஏற்படும். முக்கியமா மகரிஷி சொன்ன பொருட்பற்று மக்கள் பற்று, இந்த ரெண்டு பற்றுகள் இருந்தாலே, அதான் அடிக்கடி நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டதுதான், அந்த பொருள் ரெண்டு பற்றுமே ரொம்ப இருந்தாலே நமக்கு கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலே நமக்கு ஏமாற்றங்கள் இருக்கும். அப்போ நம்ம சமூக சேவைக்கு தொண்டாற்ற வரவில்லை. அதனால அந்த ரெண்டு பற்றுகள் மீதும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அது அயரா விழிப்பு நிலையை சொன்னாங்க. அந்த விழிப்பு நிலையோடு நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மளால அச்சீவ் பண்ணலாம். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஜெயந்தி அம்மா. நன்றி நாகராணி புருஷோத்தமன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். சுந்தரமூர்த்தி ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பேசலாங்க ஐயா. அம்மா வணக்கம். ரொம்ப அருமையான உரை. ரொம்ப நல்லா திருவள்ளுவருடைய நம்ம திருக்குறள், அழகிய சித்தருடைய பாடல், நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இந்த பற்றுன்றத எப்படி இருக்கணும்ன்றத நல்லா தெளிவா சொல்லுங்க. பற்றுன்றது ஒரு இருந்தா கூட நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம குழந்தைகளுக்கு செய்யறது, அது செய்தாகணும், அது நம்முடைய கடமை அப்படிங்கும் போது அந்த அக்கறை, அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வந்தாங்களா, சாப்பிட்டாங்களான்றதெல்லாம் ஓகே. இந்த பற்றுன்றது ரொம்ப எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு நம்ம பற்று வைக்க கூடாதுன்னு மிக தெளிவா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இந்த அக்கறை, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் பற்றுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதிக பற்று வைக்க கூடாது. பட் நம்ம அதுக்காக நம்ம வந்து அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு இல்லாம எதுவும் கண்டுக்காம அவங்க செய்ய நேரத்துல அவங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு செய்ய வேண்டிய அந்த நம்முடைய உதவிகள் கடமைகளை செய்யாம இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். கடமை வேறு. அந்த ஐவகை கடமைகள் மகரிஷி கரெக்டா சொல்றாரு. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, அந்த ஐவகை கடமைகளை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பாருன்னு சொல்றாரு. ஓகேவா? சோ அது கண்டிப்பா நீங்க பாக்கணும். அது கடமையை விட்டுட்டு நான் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யறேன்னு அப்படின்னு வந்துடக்கூடாது. சோ இதையும் குடும்ப கடமைகளும் ஃபர்ஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க எதையும் தொண்டு செய்யணும். ஆமா,
அதுவும் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா ரொம்ப சிறப்பான உரை. நீங்க மீண்டும் அடிக்கடி உங்களுக்கு உரை வழங்க வீரப்பனையா வர வேண்டும். ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? கலாவதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. பேசுங்கம்மா, அன்மியூட் ஆயிருக்கீங்க, பேசுங்க. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி. குழந்தைகளை சுயநலம் இல்லாம வளர்த்தணும்னு சொல்றீங்க. என்னோட பேத்திக்கு அதேதான் நான் சொன்னேன். நீ ஏதாவது கொண்டு போனா மத்தவங்களுக்கு கொடுத்து நீயும் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம்னா பாப்பா என்ன பண்றான்னா எல்லாத்துக்கும் குடிச்சிட்டு அவன் ஒண்ணுமே சாப்பிட போற. ஏமா அப்படின்னு கேட்டா எல்லாமே எல்லாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ இத சொன்னங்காட்டிக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, முதல்ல நீ அவளை சாப்பிட சொல்லு அப்படின்னா, இது என்னமோ நாம சொல்றதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் ரொம்ப முரண்பாடா இருக்கா. எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன எப்படி இது பண்றது? நேத்து குழந்தைங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண போனோம்னா எல்லாத்தையுமே பிடுங்கிடுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுன்னே தெரியல. நல்லது செய்ய போனா கெட்டது வர மாதிரி இருக்குங்கம்மா. அது ஒண்ணு இல்லம்மா, முதல்ல நீங்க அவளுக்கு முதல்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டு சரி, ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் அவ வயிறு பட்டினியா இருக்கக்கூடாது. அவளுக்கு முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க. ஏன்னா முதல்ல தனக்குன்னு முதல்ல கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு. ஓகேங்களா? தனக்குன்னு தான் தான தர்மமும் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கே இல்லாத பட்சத்துல எப்பவுமே வயசானவங்க கூட நம்ம தனக்கு எல்லாருக்கும் நீங்க சொத்துக்கள் எல்லாருக்கும் நீங்க கொடுத்துட்டு நீங்க நடுத்தருல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும் இல்லையா? சோ அதனால நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். ஸோ அந்த பொண்ணு உங்க பசங்க என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நீங்களா கொஞ்சம் வாயில டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த குழந்தைகளே வேற ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்களே, ஐயோ இந்த குழந்தை நமக்காக கொடுத்துட்டு இதுவா ஒண்ணுமே இல்லாம இருக்காளே சொல்லிட்டு அந்த குழந்தைகளே யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்களே அவங்களுக்கு. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையா? ஒண்ணுமே சொல்லலையா? அது சரி, அதான் எல்லாமே இவ கொண்டு போறது நல்லா இருந்தா எல்லாமே முடிச்சுட்டோம். நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துச்சு, இந்த குழந்தைய சாப்பிடாம இருக்க அவங்க ஃப்ரெண்ட் யாருமே திட்டு கொடுக்கலீங்க. அது எப்ப நடக்குமோ தெரியலீங்க. ஆனா இன்னத்து சூழ்நிலை குழந்தைங்க ரொம்ப சுயநலத்துக்கு தனக்கு கிடைச்சா தன்னலம் இல்ல, தன்னலம் ரொம்ப அதிகமா இருக்குங்க இப்பத்த ஜெனரேஷனுக்கு. அதனால நம்ம ஏதோ சொல்றது தான் வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது. மத்தவங்களை பத்தி கவலைப்படுறதோ ஒரு இதுவே இல்ல. நீ இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு இன்னொரு டப்பால கூட உனக்கு கொஞ்சம் போட்டு தரேன், நீ உனக்கு தனியா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் நீ கொடுக்கறதுக்கு இன்னொரு டப்பாவும் உனக்கு போட்டு தரேன், நீ அதே சேர்த்து நீ ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற. ஆனா நீயே சாப்பிடணும், ஏன்னா உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் விட்டு இவ பட்னியா அப்ப இவ ஹெல்த் யாரு பாத்துக்கிறது இல்ல, அவளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அதை சொல்லுங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங் என்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரு சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட பேசலாம். சாம்சங் SM ஏ. கேக்குதாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடிக்கடி நான் சைதாப்பேட்டையில உங்களை பார்ப்பேன். அடிக்கடி சைதாப்பேட்டை மன்றத்துக்கு ஒரு மோகன் தாஸ் அந்த சிறப்பான சிந்தனை உரை. உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப கிளியரா கேட்கவே இல்லையா? கேட்கவே இருக்குல்ல? உங்களுக்கு கேக்குதாமா? ரொம்ப மைனூட்டா கேக்குது. சைதாப்பேட்டையில அடிக்கடி உங்களுக்கு பாப்பாராம் ஐயா. ஓ, சைதாப்பேட்டையில. இப்ப கேக்குதுங்க. கொஞ்சம் குறைத்த கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா. சைதாப்பேட்டை மன்றத்துல அடிக்கடி உங்களை நான் பாக்குறது உண்டு, பேசுறது உண்டு. இந்த மோகன்தாஸ் நீங்க என்னுடைய நல்ல சிந்தனை உரை இன்றைக்கு. எனக்கு ஒரு சின்ன என்னுடைய பேரன் தான், அவன் சதா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேஷன் போயிட்டு இருக்கான். அது ஒரே என்னன்னா அவனுக்கு அந்த படிப்புல கவனம் செலுத்தாம தூக்கமாகவும் இதுவாகவும் இப்போ காலேஜுக்கே போக மாட்டேன்னுட்டு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். நான் தவ முறையிலையும்
வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க அம்மாவும் பிரம்மஞானி தான், அதுவும் நல்லா வாழ்த்துது. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. பையன் வந்து எத்தனை வயசுங்கய்யா, என்ன ஏஜ், அவங்களுக்கு உடற்பயிற்சி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? வந்து இதுவரையும் வந்து ஆலியார் வரையும் கூப்பிட்டு வந்த ஒரு தடவை வந்து, ஆனா எந்த கோர்ஸ்லயும் சேராம அப்படியே ஒரு இதா டிக்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே வர்றதுக்கு ஒரு இது இல்லாம 18 வயசு 19 வயசு ஆகுது, அந்த மாதிரி இருக்கு. அப்படி நம்ம அறக்கட்டளை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆய்கனி தீட்சை, துரிய தீட்சை, அடிப்படை பயிற்சி கத்து கொடுத்துருங்க. ஆமா, 14 வயசு இருந்தாலும் நம்ம காயக்கல்பம் ஏதாவது மஸ்ட். நம்ம அதுக்கு வர்றதுக்கு வரமாட்டேங்கிறா, அப்படி என்ன பண்றதுன்னு புரியல. அது நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு சினிமாக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா பசங்க வந்து டக்குன்னு வந்துருங்க, கிளம்பிடுங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம போக போறோம் போது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். நம்ம சொல்லக்கூடாது இது மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்றத. அது இது 3 மணி நேரம் சினிமா பாக்குற மாதிரி தான் இந்த உடலை பத்தி, உயிரை பத்தி, மனசை பத்தி நமக்கு சொல்லித்தர போறாங்கன்றத நீங்க லைட்டா அப்படி சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வரணும் அவங்கள. அவங்க மனவளக்கலை பயிற்சியில காயக்கல்ப பயிற்சி நல்லா கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சி நம்ம செய்ய செய்ய அந்த பையனுக்கு நல்ல ஒரு ஒழுக்க மேம்பாடு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு நீங்க நல்லா வாழ்த்துங்க, இல்ல எப்படியாவது அவங்களை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். சரிம்மா சரிம்மா, அதை நல்லா வாழ்த்து கொடுங்க. இல்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்துக்கு போக போறோம்ன்றத நீங்க சொல்லாம கூட சரிம்மா, ரொம்ப நன்றி. அந்த அறக்கட்டளை இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்கள இது பண்ணி வச்சு. ஆமா, காயக்கல்பம் நல்லா இருக்கணும். சரிம்மா சரிம்மா. 14 வயசு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பா காயக்கல்பம் கொடுத்தாலே அந்த ஒழுக்க மேம்பாடு, அவங்க படிக்கும் திறமை எல்லாமே நல்லா மேம்படும். ஓகேம்மா, ரைட்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துங்க வாழ்த்துங்க, நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரி சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா இப்ப கேக்குதுங்களாமா? ஆமா, ரொம்ப சிறப்பான பதில். ரொம்ப நன்றி. அம்மா, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ மனைவி அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து அன்பா இருக்கோம், பட் பற்று இருக்கான்னு மனசுல தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள இப்போ சண்டையோ இல்ல நம்மளும் இன்வால்வ் ஆகும்போது அந்த பொருந்தா உணர்வு வரும்போது சம்டைம்ஸ் வந்து அதுதான் அவங்க கஷ்டப்படும் போது நம்மளும் கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்கு. அதாவது இப்ப அவங்க கஷ்டப்பட்டாலும் நமக்கு வந்து அதை தூரமா இருந்து பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றோம். பட் அதை நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்க கூடாதாமா? இப்போ உடல் ரீதியா கஷ்டம் இருக்கலாம், இல்ல ஜென்ரலா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கலாம். நமக்கும் அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. மகரிஷி அவன் சொல்லுவாரு, இந்த டாட்டர் இன்லா, மதர் இன்லா, இந்த 2 லா தான் வந்து 2 பேருக்கும் ஒரு ஒத்துமையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வாழ்த்து, இவங்களும் அவங்கள வாழ்த்தணும். அவங்கள 2 பேருமே மனவளக்கலையில இருக்காங்களா? பண்றாங்களா? இல்லம்மா, 2 பேருமே இல்லம்மா. அம்மாவை கொஞ்சம் அப்பப்ப ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு தான்மா. கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ் தான், கொஞ்சம் சக்சஸ், கொஞ்சம் நிறைய ஃபெயிலியரும் இருக்குமா. சரி, யாராவது ஒருத்தர் வந்துட்டா கூட பரவாயில்ல. அப்போ அவங்கள வந்து நல்ல மருமக்களை அவங்க நல்லா வாழ்த்த சொல்லுங்க. மருமகளை வாழ்த்த அவங்களுடைய கண்டிப்பாக மனமாற்றத்துக்கு ஏற்பட வாழ்த்து. ஓகேங்களா? சோ எல்லாரையும் நம்ம வாழ்த்துறதுதான் நம்ம பெரிய விஷயம். மாதிரி மகரிஷி நம்ம வாழ்த்தாளிகளை நல்லா கொடுத்திருக்காரு. சோ நல்லா அவங்கள வாழ்த்த சொல்லுங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குற்றக்குறைகளை பார்க்காமல் அவங்க செய்த நல்லதை அதை எடுத்துக்கொண்டு அதை நம்ம பார்த்து நல்ல ஒரு சரிப்படுத்தினாலே நம்ம மன விரிவு கண்டிப்பாக ஏற்படும். மெடிடேஷன்ல இருந்து அவங்களும் நல்லா வாழ்த்த சொல்லுங்க. இவங்க அவங்கள வாழ்த்தணும், அவங்க இவங்கள வாழ்த்த சொல்லுங்க. கண்டிப்பாக 2 பேருமே மனவள கலைக்கு வந்து மெடிடேஷன் இதெல்லாம் நல்லா பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஒரு கூட்டு தவத்துல நல்லா கலந்துக்க சொல்லுங்க எல்லாரும். நன்றிகளம்மா, மிகவும் சிறப்பு. கொஸ்டின் ஆன்சர் செஷன் ரொம்ப அருமையா போச்சுமா, இருந்ததுமா. வேற அன்பர் யாரும் வரலாமா? நிறைவு செஞ்சுக்கலாமாமா? கண்டிப்பா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிக்கலாமா. உங்களுக்கும் நல்ல ஒரு தொகுத்து வழங்கி நல்ல கேள்வி சிக்ஷன்லாம் நல்ல அருமையா பண்ணிருக்கீங்க. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே